ஓகே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வண்டர்ஃபுல். சரி, இந்த புதிய ஏற்பாட்டு ஆய்வு, இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த பாடம் வந்து இந்த 3 நாள் படித்து கொடுத்ததும் வர்ற திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் படித்து கொடுக்க போகிறதுமான இந்த பாடங்கள் ஆய்வுன்னு சொல்லும்போது பைபிள் உள்ள நாம் வந்து கொஞ்சம் எட்டி பார்க்க போகிறோம். அப்போ இவ்வளோ காலம் வெளியே இருந்து இந்த சர்ச்சை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உள்ள கதவை திறந்துக்கிட்டு வந்தால் கொஞ்சம் அப்படி இப்படி லைட்டை போட்டால் அப்படியே உள்ளுக்கு நாற்காலியெல்லாம் இருக்கோ, ஸ்டேஜ் ஒன்று இருக்கோ, புல்பிட்டெல்லாம் இருக்கோ, வாத்திய கருவிகள்லாம் இருக்கோ அப்படின்னு தெரிய வரும்ல. அது மாதிரி புதிய ஏற்பாட்டு ஆய்வு, பழைய ஏற்பாட்டு ஆய்வுன்னு 2 பாடம் இருக்குது. அதில் புதிய ஏற்பாட்டு ஆய்வு இன்னைக்கு முடிக்க முயற்சி பண்ணுறேன். அப்புறம் பழைய ஏற்பாட்டு ஆய்வு திங்கக்கிழமையிலேருந்து தொடங்கும். இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு இனி பைபிள் கொஞ்சம் கூடுதலாக புரிய ஆரம்பிக்கும். அவ்வளோதான். நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது சில புரியாத விஷயங்கள் இப்போ புரிய ஆரம்பிக்கும். அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் அபிஷேகம் வந்து யாரும் விழ மாட்டீங்க. அப்படியே யாரும் விழுந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தலை சுத்து வந்து விழுகிறீங்கன்னு அர்த்தம். அதில் அபிஷேகம் கிடையாது. சரியா? இப்போ இந்த பாடத்தை படித்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே சும்மா அண்ணல் மாதிரி ஒரு பிரசன்னம் இறங்குதா இருந்தால் வேற ஒன்றும் இல்லை, இந்த ஹீட்டர் போட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஆனால் படிப்பில் பைபிளை பற்றி படிக்கும்போது அதுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்குது, அது வேற. ஓகே, சரி. அப்போ முதல் நாள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், புதிய ஏற்பாட்டு ஆய்வுன்னு வரும்போது காலம் நிறைவேறின போது இயேசு வந்தார். இயேசு அதுக்கு முந்தி வந்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கு பிந்தி வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ காலம் நிறைவேறின போது அப்படின்னு பவுலடியார் சொல்லும்போது என்னத்தை சொன்னார்? என்னத்தை அவர் மனசில் வச்சுக்கிட்டு சொன்னார்? ஒன்று வந்து முதலாவது என்ன? யாருக்கு சொல்ல முடியும்? முதலாவது என்ன? வெரி குட். யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மொழி, மொழி, பாஷை. பாஷை உலகத்தில் முதல் தடவையாக ஒரு சர்வதேச மொழி, கிரேக்க மொழி சர்வதேச மொழியாகுது. ஆகவே ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மொழியில் சந்திக்கிறதுக்கு அந்த காலம் வரும் வரை காத்திருந்தார். சரியா? வராதவங்களுக்கு அந்த ப்ரோக்ராமை நீங்கள் போட்டு பார்த்துக்கிறங்க, நான் விளக்கப்படுத்துகிறேன் எப்படின்னு. இயேசுவினுடைய காலத்தில் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் அவன் சொந்த மொழி பேசினாலும் எல்லாருக்கும் கிரேக்க மொழி தெரியும். கிரேக்க மொழி தான் சர்வதேச மொழியாக இருந்தது. 2வது, இயேசுவின் சிலுவை மரணம். அவருடைய உடம்புல இருக்கிற அவ்வளவு இரத்தத்தையும் சிந்தி அவர் சாகணும். அப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை முறை ரோமர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி ஒரு மரண தண்டனை முறை வர்ற வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார். 3வது, ஆண்டவர் எங்களை மகன்மாரா சுவீகரித்து எடுத்திருக்கிறார், மகள்மாரா அல்ல. ஆகவே உலகத்தில் தத்தெடுக்கிற பிள்ளைக்கு, உண்மையான பிள்ளைக்குரிய சகல அதிகாரங்களும் சம உரிமைகளும் இருக்கு அப்படிங்கிற ஒரு சட்டம் வரும் வரை ஆண்டவர் காத்திருந்தார். அந்த சட்டத்தை கொண்டு வந்தவங்க யாரு? ரோமர்கள். அதுதான் பவுலடியார் ரோமர் 8:15 ஆபா ஹோ பட்டேர், அதாவது அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார்னு பார்த்தோம். 4வதா, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். எப்படி போகிறது? ரோடு இல்லாட்டி. ஆகவே ரோமர்கள் வந்து உலகத்தில் உள்ள எல்லா நகரங்களையும் ரோமாபுரியோட இணைச்சாங்க, பாதைகள் அமைச்சு. ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னு இங்கிலீஷில் அதனால தான் சொல்கிறது. சரியா? ஆகவே அந்த 4 காரணங்கள் நிமித்தமாக தான் பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரம் 4வது 5வது வசனங்களில் சொல்கிறார், காலம் நிறைவேறின பொழுது இயேசு வந்தார். ஓகே, அது முந்தின நாள் படித்தோம். நேற்று என்ன படித்தோம்னா, இந்த வேதத்தின் புதிய ஏற்பாட்டை 5 பிரிவுகளாக பிரிக்கலான்னு படித்தோம். முதலாவது பிரிவு 4 புத்தகங்கள் கொண்ட சுவிசேஷங்கள். 2வது பிரிவு 1 புத்தகம் கொண்ட சரித்திரம், அதாவது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள். 3வது பிரிவு 14 புத்தகங்களை கொண்ட பவுலின் நிருபங்கள். 4வது பிரிவு 7 புத்தகங்களை கொண்ட பொதுவான நிருபங்கள். 5வது பிரிவு 1 புத்தகம் கொண்ட தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற அந்த வெளிப்படுத்தின விசேஷம். நேற்று 4 சுவிசேஷங்கள் என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒரு பகுதி பார்த்துருக்கோம், மறுபகுதியை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ அந்த 4 சுவிசேஷங்களையும் அப்போஸ்தலர் புத்தகங்களையும் நீங்கள் படிக்கும்போது, புத்தகத்தையும் படிக்கும்போது, பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், ஆயக்காரர்கள்னு சில பேரை சந்திப்பீங்க. ஞானஸ்நானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சந்திப்பீங்க.
இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கல. அப்போ யார் அந்த பரிசேயர்கள், யார் அந்த சதுசேயர்கள், யார் அந்த வேதபாரகர்கள், இதெல்லாம் நேற்று சொல்லி கொடுத்தேன். சரிதானே? பரிசேயர்கள் யாரு? யூதா, பெஞ்சமின், லேவி, இந்த 3 கோத்திரத்தையும் சேர்ந்த நல்ல முதிர்ந்த அனுபவம் நிறைஞ்ச ஆவிக்குரிய மனுஷங்கள் தெரிவு செய்யப்பட்டாங்க பாபிலோனில் வச்சு. அப்புறம் அவங்க ஒரு குழுவா இயங்கி அவங்களுடைய உபதேசங்கள் அவங்க கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பரிசேயர்களில் இருந்து தான் ரபிமார் வந்தாங்கன்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? அப்போ 2 பெரிய ரபிமாரனுடைய உபதேசங்கள் அவங்க கை கொண்டாங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு ரபியினுடைய பெயர் ஷமாய், இன்னொரு ரபியினுடைய பெயர் ஹில்லேல். அப்போ இயேசு ஆனவர்கிட்ட எவனாவது ஒரு பரிசேயன் கேள்வி கேட்டான்னா முதல்ல இயேசு பார்ப்பார், இவன் ஷமாய் டைப் ஆளா ஹில்லேல் டைப் ஆளான்ட்டு. அவன் கேட்குற கேள்வி ஷமாய் டைப் கேள்வியாக இருந்தால் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். அதாவது ஓய்வு நாளில் ஒன்றுமே பண்ணக்கூடாது, சரியா, அந்த மாதிரி இருக்கும். அப்போ அப்படி எவனாவது கேட்கும்போது ஹில்லேலினுடைய உபதேசத்தையே சொல்லி அவங்கள தாக்கிடுவார், வெட்டி விட்டுருவார். ஹில்லேல் உபதேசம் கொண்ட எவனாவது பரிசேயன் இயேசுக்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டால் இயேசு என்ன செய்வார்? ஷமாயினுடைய உபதேசத்தை வச்சு அடித்து விட்டுருவார். சரியா? அப்போ இதெல்லாம் பரிசேயர்கள் யாருன்னு உங்களுக்கு நேற்று சொல்லிக் கொடுத்தேன். இயேசுனுடைய காலத்தில் கிட்டத்தட்ட எத்தனை பரிசேயர்கள் இருந்தாங்க? 6000. வெரி குட். சதுசேயர்கள் யார்? சாதோக்கியர்கள். யார் அந்த சாதோக்? 2 சாதோக்கை பற்றி சொல்லிக் கொடுத்தேன் நேற்று. ஒன்று ரெண்டாவது தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு வந்த ஒரு ஆசாரியன். அப்போ அந்த ஆசாரியன் சொன்னார், தேவாலயத்தை சாலமோன் கட்டின பொழுது பிரதான ஆசாரியனாக ஏற்படுத்தப்பட்ட ஆளுட பேரும் சாதோக். அப்போ சாதோக்கியர்களாகிய நாங்கள் தான் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். யார் அந்த பரிசேயர்கள்? அவர்களை தூக்கி எறியுங்கள், அந்த மாதிரி. ஆனால் பரிசேயர்கள் எங்களை யாரையுமே நேற்று வந்தவன் தூக்கி எறிகிறதுக்குன்னு அவன் சொன்னான். ஓ, நாங்கள் தான் லேவி கோத்திரம், நாங்கள் தான் உண்மையான ஆசாரியர்கள், நீங்கள் கம்முன்னு இருங்கன்னு இவங்க சொன்னாங்க. சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் கடைசி வரைக்கும் தேவரல. 2 சந்தர்ப்பத்தில் தான் அவங்க ஒத்துமையாக வேலை செஞ்சாங்க. முதலாவது சந்தர்ப்பம் இயேசுவை சிலுவையில் அறைகிற விஷயத்தில், சரியா? 2வது சந்தர்ப்பம் பவுலை கொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் பவுலை கொல்லணும்னு பிளான் பண்ணும்போது பவுலடியார் நரித்தனமாக ஒரு வேலையை செஞ்சிட்டார். ஏன்னா பவுல் பெஞ்சமின் கோத்திரத்திலேருந்து வந்த ஒரு பரிசேயன் தானே. அதனால எல்லாம் கூட்டி இவனை கொல்லணும் ஆச்சா போச்சான்னு எல்லாம் சொல்லும்போது இவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் அவனை கொல்றதுக்கெல்லாம் பார்க்குறாங்கன்னா, நான் உயிர்த்தெழுதலில் நம்புகிற பரிசேயன், இந்த சதுசேயர்களெல்லாம் என்னை அப்படி இல்லைன்னு என்னை கொல்ல வரானுங்கன்னா பரிசேயர்களுக்கு சதுசேயர்கள் மேலே குறைஞ்சிடும். நீ நம்மளாலையா இவ்வளவு கொல்ல பார்க்குறீங்கடான்ட்டு அவங்க அடிச்சுக்கிட்டானுங்க. பவுல் பேசாமல் ஒன்றும் பண்ணாதவர் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தார். சரியா? அப்போது இதெல்லாம் உங்களுக்கு புரியும். இனி இந்த சதுசேயர்கள் யார், பரிசேயர்கள் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டபடினால, சரியா? ஆனால் அந்த சதுசேயர்களுங்கிறவங்க பரிசேயர்கள் மாதிரி எல்லா கோத்திரத்துலேருந்தும் வரல, அவங்க லேவி கோத்திரத்துலேருந்து தான் வந்தாங்க. அதுலேயும் லேவி கோத்திரத்திலிருந்து வந்த எல்லாருமே சதுசேயராகல, அதுலேயும் நல்ல பணக்கார அந்தஸ்துள்ள பெரியவனுங்க தான். அந்த சதுசேயர்கள்னு சொல்லும்போது இந்த சும்மா லேவி கோத்திரம் இல்லை, அந்த லேவி கோத்திரத்தில் இருக்கிற பெரிய ஆளுக விளங்குதா? அப்போ அந்த சதுசேயர்கள் எப்போவுமே சும்மா எப்படி அங்கே படித்தவங்க, சரியா, நமக்கெல்லாம் பண்ணவருக்கு, சரியா, சும்மா இந்த ஹைஃபையாக திரிவானுங்க. ஓகேயா? சரி. வேத பாரகர்கள் யாருன்னு சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்தே வேதத்தினுடைய பிரதியாக்கங்களை செய்து வந்தவங்க. இயேசுனுடைய காலத்திலையும் வேத பாரகர்கள் இருந்தாங்க, பைபிள் எழுதுறவங்க அவங்க தான். சரியா? இன்னொரு குரூப்பை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். அந்த குரூப்பை பற்றி தெரிஞ்சனால தான் ஞானஸ்நானம் என்னன்னே தெரிய வந்துச்சு. யார் அந்த குரூப்? எசீன்ஸ். சரி, எசீன் அப்படின்னு சொல்கிறவங்க லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் அந்த சதுசேயர்கள் மற்ற அந்த ஆசாரியர்கள் இவங்கடையே கோத்திரத்தை சேர்ந்த இந்த ஆசாரியர்கள் சதுசேயர்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியாமல் அதை விட்டு வெளியே வந்தவங்க. நமக்கு வேணாம், எருசலேம் தேவாலயமும் வேணாம், இவங்கிட்ட கூட்டும் வேணாம், நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு தனியாக இருந்து நாங்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவங்களாக இருப்போம். ஏன்னா ஆண்டவர் திருப்பி வந்து இவங்களெல்லாம் அடிக்க போகிறார் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூடுதலாக அவங்க நிறைய இடங்களில் பரம்பி வாழ்ந்தாங்க. சரியா? ஆசிரமங்கள் அமைச்சு தான் வாழ்ந்தாங்க. சரியா? அப்போ அதில் பெரிய இடம் எங்கே தெரியுமா? கும்ரான் அப்படிங்கிற பிரதேசத்தில் இருந்தது. இந்த சவக்கடல் பக்கத்தில் இன்றைக்கும் போனால் அந்த கும்ரான் குகைகள், அந்த அவங்களோட அந்த வாழ்ந்த இடங்கள் எல்லாம் பார்க்கலாம்.
அவங்க வந்து நிறையா வேதத்தை எழுதுனாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கொள்ள மாட்டாங்க. தேவை ஏற்பட்டால் மாத்திரம் அவங்களோட பெரியவர்களுடைய அனுமதியோடு அவங்க பேசுவாங்க. கல்யாணம் கட்ட மாட்டாங்க. சரியா? அவங்க கல்யாணம் கட்ட மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து காலையிலையும் அந்திக்கும் தண்ணி உள்ளுக்கு இறங்கி தங்களை சுத்திகரிச்சுக்கிட்டு குளித்து அந்த முதுகெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி காலையில் ஒருக்கா தண்ணி உள்ளுக்கு இறங்கி அடுத்த பக்கத்தால் ஏறி வருவாங்க. வரிசையாக வந்து அப்படி தான் அவங்க தான் அந்த ஞானஸ்நானத்தை உண்டாக்குனவங்க. அவங்கள சேர்ந்த ஒருத்தர் தான் யார்? யோவான் ஸ்நானன். ஏன்னா யோவான் ஸ்நானனும் லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர், சகரியானுடைய மகன் இல்லை. அப்போ அவர் திடீர்னு இவங்களை விட்டு பிரிஞ்சு, அவங்க தான் பேச மாட்டாங்களே மக்களோட. ஆனால் இவர் என்ன பண்ணார்? அவங்க வாழ்கிற ஏரியாஸில் எப்படி வாழ்வாங்களோ அதே மாதிரி உடுப்பிடிச்சிக்கிட்டு அவங்க சாப்பிட்ற அதே மாதிரி அந்த வெட்டுக்கிளியும் காட்டுதேன்னு தான் சாப்பிடுவார். ஆனால் வந்து ஜனங்களுக்கு திட்ட ஆரம்பித்தார். வெறியன் பாம்பு குட்டிகளை மன்னன் திருமகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை கேட்ட நிறைய பேர் மனம் திரும்பினாங்க. அப்போ ஐயோ நாங்கள் எப்படி இந்த பாவங்களுக்கு மன்னிப்பை பெறுறதுங்கும்போது அவங்களுடைய அந்த எசீன்ஸினுடைய அந்த வழக்கத்தை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தி, நீங்களும் ஸ்நானம் பண்ணுங்கோ, வாங்க உங்களை நான் குளிப்பாட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோர்தான் நதிக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் தண்ணி உள்ளுக்கு முக்கி எடுத்து அனுப்பினார். அதுதான் ஞானஸ்நானம். அந்த எசீன்ஸால் உருவாக்கப்பட்டு யோவான் ஸ்நானனால வெளியே பொது ஜனங்களுக்கும் சரியா வெளியே கொடுக்கப்பட்ட அந்த ஞானஸ்நானத்தை இயேசு அங்கீகரித்தார். எப்படி அங்கீகரித்தார்? அவரும் கூட்டத்தோடு வந்து ஞானஸ்நானம் எடுக்க வந்தார். உடனே யோவான் சொல்கிறான், ஐயோ இனி நீங்கள் தான் கழுவணும், நீங்கள் எப்படி என்கிட்ட கழுவப்படணும். உடனே இயேசு என்ன சொன்னார்? இல்லை, இப்போ இடம் கொடு, சகல நீதியும் இது மூலமாக நான் நிறைவேற்ற வேண்டியிருக்குதுன்னு நீ அதுக்கு கேள்வி கேட்டவங்களுக்கு நான் பதில் சொன்னேன். நீதி, கிருபை, பரிசுத்தம் அப்படின்னா என்ன? தேவனுடைய நீதி பிதாவாக செயல்பட்டார், தேவனுடைய கிருபை இயேசுவாக செயல்பட்டார், தேவனுடைய பரிசுத்தம் பரிசுத்த ஆவியானவராக செயல்பட்டார். ஒரே தேவன், ஆனால் நீதி, கிருபை, பரிசுத்தம்ங்கிற அந்த மூணும் சேர்ந்ததுனால திரித்துவம். அதுதான் எங்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்லப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்தேன் நேற்று. ஓகே, நேற்று நான் சொல்லாத ஒன்றை இன்னைக்கு சொல்லி அதோட தொடங்குறேன். யார் அந்த ஆயக்காரர்கள்? ஆயக்காரர்கள்னு சொல்லும்போது வரி வசூலிப்பவர்கள். ஆனால் இந்த வரி வசூலிப்பவர்கள் மேலே ஜனங்க வெட்டி திங்கிற கோபத்தில் எல்லாம் இருந்தானுங்க. அது நியாயமா? இப்போ உங்கள் வீடுகளுக்கு இப்போ இலங்கை, இந்தியா மாதிரி நாடுகளில் அந்த மீட்டர் செக் பண்ண வருவாங்க. மின்சார சபையால் மீட்டர் செக் பண்ண வருவான். அவன் பாவம், அவன் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன். அவன் உங்கள் வீட்டுக்கு வந்து மீட்டரை பார்ப்பான், இத்தனை யூனிட்ஸ் ஓடி இருக்குன்னு அந்த பேப்பரில் எழுதுவான். போன முறை எத்தனை யூனிட்ஸ் இருந்துச்சோ அத்தனை யூனிட்ஸில் இருந்து இப்போ உள்ள யூனிட்ஸை அல்லது இப்போ உள்ள யூனிட்ஸ்லேருந்து அப்போ உள்ள யூனிட்ஸை கழிச்சா மிச்சம் வர்ற யூனிட் இவ்வளவு நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க, அதுக்கு இவ்வளவு ஆகுதுன்னு பில் போட்டு கொடுத்துட்டு போயிடுவான். இது அவன்கிட்ட சொந்த விஷயமும் இல்லை, இதில் அவனை போட்டு அடித்து வேலை இல்லை, அது அவனுடைய தொழில். அப்போ ஆயக்காரர்களுங்கிறவங்க வரி வசூலிப்பவர்கள் தானே. அப்போ வரி வசூலிப்பவர்கள் வரியை வசூலித்து ரோம அரசாங்கத்துக்கு கொடுக்கறத வச்சுக்கிட்டு இவனுங்க பயங்கரமாக இல்லை அவங்கள வெறுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த அந்த குள்ளமாக ஒருத்தன் தான் எரிகோவில் சகை, அவனை வந்து எட்டி பார்க்க கூட விடலையே இவனுங்க, மரத்தில் இல்லையே ஏறி பார்த்தான். சரியா? ஆயக்காரன்னா இயேசு ஆயக்காரனோட போய் சாப்பிட்ட உடனே இவங்க எல்லாம் குழம்பி முறுத்து லூக்கா 15 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சரியா, இவர் ஆயக்காரர்களோட பாவிகளோட எல்லாம் சேர்றாருன்னு பரிசேயன் சதுசேயன் எல்லாம் குழம்பிக்கிடுவானுங்க. அப்படி என்ன இவனுங்க பெரிய அநியாயம் பண்ணானுங்க. சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. ரோமர்கள் உலகத்தை கிரேக்கர்கள் கையிலேருந்து பிடிச்சிக்கிட்டதுக்கு பிறகு இவங்களும் இன்னும் நாடுகளை பிடிச்சாங்க தானே. ஆனால் உங்களுக்கு அன்றைக்கி சொல்லி கொடுத்தேன், அலெக்சாண்டர் மாமன்னன் உலகத்தை பிடிச்சது எப்படி பிடிச்சான்? பெர்ஷியர்களை பிடிச்சான். பெர்ஷியர்கள் எத்தனை நாட்டை பிடிச்சிருந்தாங்கன்னு பைபிள்ல இருந்தே சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எஸ்தர் புத்தகத்தில் சொல்லியிருக்குது. இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரை 127 நாடு. என்ற தெய்வமே, பெர்ஷியர்கள் 127 நாடு பிடிச்சிருந்தாங்க. அந்த பெர்ஷியர்களை பிடிச்சதன் மூலம்
கிரேக்கர்களுக்கு 127 நாடு வந்துருச்சு. அது போக இன்னும் நாடுகள் பிடிச்சிக்கிட்டு போனாங்க. ஓகேயா? இவங்க கையில இருந்து ரோமர்கள் உலகத்தை பிடிச்ச உடனே முழு உலகமுமே ரோம உலகம் ஆயிடுச்சு. என்ன, அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கல, ஆகவே அது ரெண்டும் இல்லை. ஆனால் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியாங்கிற 3 கண்டங்களும் ரோமர்களுக்கு கீழே வந்துருச்சு. ஆனால் ரோமர்கள் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? இப்போ இத்தாலியில, அதுவும் ரோம்ங்கிற அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க. அவ்வளோ பெரிய ஜனங்க இருந்தாங்களாம். முழு உலகத்திலையும் போய் அவங்களுடைய பரிபாலனை நடத்துறதுக்குரிய ஆள் எண்ணிக்கை அவங்க கிட்ட இருந்துதா? இருக்கல. அதனால என்ன தெரியுமா செய்தாங்க? இந்த வரி வசூலிக்கிறதுல ஒரு கஷ்டம் வந்துச்சு. ஏன்னா ரோமாபுரியிலிருந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற அத்தனை தேசங்களுக்கும் போய் வரி வசூலிக்க முடியாது. ஆகவே என்ன செஞ்சாங்க? வந்து இப்ப நம்ம எல்லாம் ஒரு கிராமம்னு வைப்போம், சரியா? நம்ம தான் எரிகோன்னு வைப்போமே. நம்ம எல்லாம் எரிகோவில் வாழ்றோமா? அந்த எரிகோ மதில் தானா இது, சரியா? கேட்காதீங்க ராகாபோட வீடு எங்க இருக்குன்ட்டு, சரியா? இப்போ எரிகோவில் வாழ்ந்துகிட்டு இருக்குது. யோசுவா காலத்து எரிகோ இல்லை, புதிய ஏற்பாட்டு காலத்து எரிகோ, சரியா? ராகாபெல்லாம் இல்லை. இப்போ ரோமர்கள் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அத்தனை பேரும் கட்ட வேண்டிய வரி ஒரு வீட்டுக்கு 10 யூரோ, இல்லை ஒரு மாதத்துக்கு 1 யூரோ. அப்போ எத்தனை யூரோ? 12 யூரோ, சரியா? அப்போ நீங்கள் எல்லாரும் இல்லை 10 யூரோன்னு வைப்போமே. அப்போ உங்களுக்கு லேசாக புரியும், சரியா? ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எல்லாம் ரோம அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு குடும்பமும் கட்ட வேண்டிய தொகை எவ்வளவு? 10 யூரோ. இப்போ எல்லார்கிட்டையும் ஒரு வருஷத்துக்குரிய வரியை கட்டுறதுக்குரிய பணம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா அன்றாடகம் வேலை செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, விவசாயம் செய்கிறவங்க, ஆகவே எல்லார்கிட்டையும் இருக்காது. ஆகவே ரோமர் காலம் வந்து கேட்பான், இந்த எரிகோவில் இத்தனை பேருக்கும் ஒரே அடியா வரிய செலுத்துற அளவு பணக்காரன் யாராவது இருக்கிறீங்களா? சரியா? அப்ப ஒருத்தன் இருந்தான்னா ஓகே, இல்லை ஒருத்தனுக்கு அவ்வளவு பணம் இல்லைன்னா ஒருத்தன் சொல்லுவான், ஐயா இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பணம் கட்டுற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் கட்டுற அளவுக்கு இல்லை. ஓகே, அப்போ இந்த சைடுக்கு கட்டுறதுக்கு நீங்கள் வந்தாச்சு. ஓகே, இங்கிட்ட யாராவது இருக்காங்களா? அப்போ இங்கிட்ட ஒரு ஆள் சொல்லுவாங்க, சரி நான் இந்த ஆக்களுக்கெல்லாம் வரி கட்டுறேன் அப்படின்னு. அப்புறம் இங்கிட்ட இருந்த ஒரு ஆள் சொல்லுவார், சரி இந்த சைடில் இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் நான் வரியை கட்டுறேன்னு, சரியா? அப்போ இவங்க என்ன தெரியுமா செய்யணும்? எத்தனை குடும்பம் இருக்குன்னு எண்ணி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 யூரோ படி அந்த ஆள், சரியா? இப்போ நமக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட பேரை வைப்போமே, சகேயுங்கிற பணக்காரன் அவ்வளவு பேருக்கும் உரிய அந்த 10 யூரோ, ஒரு குடும்பத்துக்கு 10 யூரோ படி அவ்வளோத்தையும் ரோம அரசாங்கத்துக்கு கட்டிடுவோம். அப்போ அந்த சகேயுங்கிறவன் எவ்வளவு பணக்காரனாக இருந்திருக்கணும், யோசிச்சு பாருங்க. இப்படி இன்னொருத்தர் இருந்தார், யார் தெரியுமா? இயேசுவுக்கு சீஷனாக வந்தார் மத்தேயு. அவருடைய பேர் லேவி, அவர் ஆயக்காரர், அவர் அந்த மாதிரி ஒரு பணக்காரர் தான். அப்போ அவர் என்ன செஞ்சிருந்தார்? ஓகே அப்படின்னு ஒரு பெரிய ஆக்களுக்கு, அவர் எரிகோ இல்லை, ஆனால் அவரும் அந்த மாதிரி ஒரு ஆள். இப்போ சகேயு இத்தனை பேருக்கும் வரி கட்டினார் தானே, அதில் அவருக்கு 2 லாபம். முதலாவது லாபம் என்ன தெரியுமா? அவர் வரி கட்ட தேவையில்லை. ஓகேயா? அவர் வரி கட்ட தேவையில்லை. ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய ஒரு உபகாரத்தை ஜனங்களுக்காகவும் செய்கிறாரு, ரோம அரசாங்கத்துக்காகவும் செய்கிறாரு. ஆகவே அவர் வரி கட்ட தேவையில்லை. ஸோ அவருக்கு 10 யூரோ லாபம். ஓகேயா? அது மாத்திரமல்ல, அவருக்கு அரசாங்க முத்திரை ஒன்று கொடுத்து ரோம பிரஜா உரிமை கொடுக்கப்படும், ரோமன் சிட்டிசன். அதுக்கு பிறகு அவர் விளங்குதா? அந்த பிரஜா உரிமையோட அவருக்கு ஒரு உரிமை இருக்கு, என்ன தெரியுமா? இத்தனை பேருக்கிட்டாலையும் மாசத்துக்கு 1 யூரோ படி அறவிடலாம். வா வா வா. அப்ப ஒரு குடும்பத்துக்காக 10 யூரோ கட்டினவர் மாசத்துக்கு 1 யூரோ படி ஒரு வருஷத்துக்கு எடுத்தாருன்னா எத்தனை யூரோ வருது? 12 யூரோ வருது. அப்போ ஒரு குடும்பத்தில் இருந்து மாப்பிள்ளை 2 யூரோ சம்பாரிச்சும் கொள்ளுறார். ஆகவே இது பெரும் பெரிய நஷ்டம் கிடையாது இவருக்கு.
சரியா? ஆரம்பத்தில் ஜனங்களுக்கு இது ஓகேவாக தான் இருந்தது. பரவாயில்ல, ஒரே அடியாக 10 யூரோ கட்ட முடியாது, பரவாயில்ல மாதம் மாதம் ஒரு யூரோ கட்டி சின்ன வட்டி பரவாயில்ல அப்படின்னு ஜனங்க ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ என்ன நடக்கும்? எரிகோ வாசலில் மாப்பிள்ளை மேசை போட்டு உட்காந்துருப்பார் இவர், அப்புறம் இந்த சைடுக்குரிய ஆள் அந்த சைடுக்குரிய ஆள் எல்லாம் கூட்டாளி மாதிரி உட்காந்துருப்பாங்க. மச்சான், நமக்கு ஒரு புது வேலை வந்துருச்சு, கொடுத்த காசை அழகாக அறவிடுவோம், சரியா? அப்போ இப்போ சகை உட்காந்துருக்காரு. பாஸ்டர் ஷோமரி எரிகோலேருந்து வெளியே எங்கேயோ போகிறார். அப்போ ஷோ இந்த மாதத்துக்குரிய 1 யூரோ. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வர்ற கிழமை கட்டவா? ஓகே, வர கிழமை ஷுவராக கட்டணும். அப்போ வாரக்கிழமை இவர் 1 யூரோ கட்டியாச்சு. அப்போ சகை எழுதுறாரு, ஷோமரி குடும்பம் 1 யூரோ மார்ச் மாதத்துக்கு எத்தனாம் தேதி கட்டியாச்சுன்னு இவர் பார்த்துக்கிட்டு இருக்கவே எழுதிட்டார். சகேயும் 2 கிழமைக்கு பிறகு இதே ஷோமரி அந்த இடத்தால போகும்போது சகையை கூப்பிடுறான். ஷோ, மார்ச் மாதத்துக்குரிய வரி எங்க? இவர் சொல்றாரு, 2 கிழமைக்கு முதல் கொடுத்தேன். இல்லை, அது பிப்ரவரிக்குரியதை தான் கொடுத்தேன், மார்ச்சுக்குரியது கொடுக்க. மார்ச்சுக்கு கொடுத்தேன்னா நீங்க எழுதுனீங்க, வா வா வந்து பாரு, இந்த மார்ச் மாதம் எங்க உண்ட பேர். இவன் அழிச்சு விளங்குதா? இவனுக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் மார்ச் மாதத்துக்குரியது கட்டியாச்சுன்னு. ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான்? அழிச்சிட்டு கட்டலைங்கிறான். இப்போ இந்த அப்பாவி யாருக்கிட்ட போய்ட்டு சொல்றது சகை இந்த மாதிரி பண்றான்னு? ஏன்னா சகையு பக்கம் தானே அரசாங்கம் இருக்கும் இல்லையா? அவன் இல்லை ரோம சிட்டிசன் இல்லையா? அவனை காட்டியே ஆகணுண்டி அப்படின்னு இந்த மனுஷன் என்ன பண்றது? ஐயோ பரவாயில்ல சனிய பொழைச்சி போட்டோம் அப்படின்னு 1 யூரோ கொடுத்துருவாரு. இப்போ இவனுக்கு தெரிஞ்சிருச்சு மாப்பிள்ளை கொஞ்சம் சரண்டர் ஆகுறாரு. அடுத்த கிழமை, இன்னும் மார்ச் மாதம் முடியல, அடுத்த கிழமை வரும்போது மார்ச் மாதத்துக்குரிய காசு ஏற்கனவே 2 தரம் கட்டிட்டேன். 2 தரமா? இல்லை, நீ ஜனவரியும் பிப்ரவரி தான் கட்டி இருக்கிற. ஐயோ, வந்து பார்த்தா திருப்பி இல்லை, திருப்பி அழிச்சு. விளங்குதா? இப்படி இந்த வரி வசூலிக்கிறவனுங்க இருக்கிறானுங்களே, கண்ட மாதிரி ஆட்கள் கிட்ட திருப்பி 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 வரி எடுத்து சும்மாவே பணக்காரனுங்க இந்த ஜனங்களுடைய பணத்தை பட்ட பகல்ல கொள்ளை அடிச்சானுங்க. இப்ப யோசிங்க, இந்த ஆளுகளை வெட்டி திங்கிற மாதிரி இருக்குமா இருக்காதா? ஆனா ஒன்றும் செய்யலாது. ஏன்? திட்டையலாது, அடிக்கலாது, ஒன்றும் செய்யலாது. ஏன்னா அரசாங்கம் இவன் பக்கம். இவன் நினைச்சான்னா ரோம போர் சேவகர்களே கொண்டாந்து அவங்க வீட்டை இடிச்சிடுவான். அதனால ஒன்றும் செஞ்சுக்கிற முடியாம இருந்தாங்க. இவங்க எல்லாம் யாருக்குமே பிடிக்கல, சரியா? இதனால தான் சகேயுவ மரத்துலேருந்து இறங்கி உன் வீட்டுக்கு நான் சாப்பிட வர்றேன். நான் சாப்பிட்றதுனா யூத கலாச்சாரத்தில் என்ன தெரியுமா? நான் உன்னை அப்படியே அங்கீகரிக்கிறேன்னு அர்த்தம். இயேசு சொல்லும்போது உன் வீட்டில் நான் சாப்பிடணுன்ட்டு உன்னை நான் ஏற்றுக்கொள்றேன்டான்னு அர்த்தம். ஜனங்களுக்கெல்லாம் ஆவி ஆத்மா சொல்ற எட்டம் மாறி போச்சு. இவர் என்ன இந்த மாதிரி பண்றாருன்ட்டு. ஆனால் சகேயு மனம் திரும்பி என்ன சொன்னான்? எடுத்ததெல்லாம் 2 அத்தனையா திருப்பி கொடுக்குறேன். அப்ப இருக்கிறனால தானே சொல்றான் கொடுக்குறேன்ட்டு. பெரிய பணக்காரன் லேவிய இயேசு தன்னோட சீசனா வான்னு கூப்பிட்டான்னு என்ன தெரியுமா செஞ்சான்? பெரிய பாட்டி ஒன்று வச்சு பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் விருந்தெல்லாம் கொடுத்துட்டு வந்தான், சரியா? ஆகவே இவங்க தான் ஆயக்காரர்கள். இப்போ ஓகேயா? இப்போ புரியுதா உங்களுக்கு? சரி. அப்போ இயேசு ஒரு பெரிய பணக்காரராக இருந்தாருன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோசேப்பு ஒரு பெரிய பணக்காரர். ஏன் புறா கொடுத்தாங்க அப்படிங்கிறது வேற பிரச்சனை. அவங்க 7 நாளை கொடுக்கவே இல்லை. ஓகேயா? அந்த கேள்வி நேற்று கேட்கப்பட்டது, அதுக்குரிய பதிலை நான் சொன்னேன். ஏன்னா ராஜ வம்சத்தில் வந்தவங்க ஒருவேளை இஸ்ரவேலர்களை ராஜாக்கள் ஆட்சி செய்திருந்தா யோசேப்பு தான் ராஜாவாக இருந்திருக்கு. அப்போ இயேசு யாருடைய மகனாக பிறந்தார்? மகாராஜாவினுடைய மகனாக மகாராணி வயிற்றில் பிறந்தார். ஓகேயா? ஆனால் நம்ம தான் பாவம் யோசேப்பை ஒரு கிழவனாக்கி. இந்த நாடகங்களில் வர யோசேப்பை பார்த்துருக்கீங்களா?
இந்த இயேசு படங்களில் வர யோசேப்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கோ நாளைக்கோ மண்டையை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு கிழவன் தான். ஆனால் பைபிளில் வாசிக்கிற யோசேப்பு யார் தெரியுமா? பாவம் இப்போ தான் 40 வயசாகி கல்யாணத்துக்கு பேசியிருக்குது. யூதர்கள் 40 வயசில் தான் கல்யாணம் கட்டுவாங்க. சரியா? அப்போ 40 வயசில் உள்ள யோசேப்பு மாதிரி யாரையும் நம்மளோட நாடகங்களில் காட்டுறதில்லை. ஒரு தாடியை கொடுத்துருவானுங்க, அதுக்கும் வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருவானுங்க. சரியா? ஒரு நீட்ட அங்கி கொடுத்துருவானுங்க. அந்த கம்பு அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு பிடிக்காதது அந்த கம்பு ஒன்று கொடுப்பானுங்க. என்னத்துக்கு அந்த யோசிப்பு கையில் கம்புங்கிறது? நான் நினைக்கிறேன் இந்த 2000 வருஷமாக ஆண்டவரும் யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பாரா இருக்கும். என்னத்துக்காக இந்த கதையில் வருகின்ற யோசிப்புக்கு கம்பு கொடுக்கிறார்கள் அப்படின்ட்டு சம்பந்தமே இல்லை. தச்சன் அப்படிங்கிறது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அது வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த காதில் பென்சில் வச்சுக்கிட்டு மேலே ஷர்ட் போடாமல் சாரத்தை கட்டிக்கிட்டு வெத்தலையை போட்டுக்கிட்டு அந்த அந்த மர வேலை செய்கிற தச்சன் இல்லை. இவங்கெல்லாம் பெரிய பிளான்காரங்க, ஆர்கிடெக்ட்ஸ். இவங்களுக்கு கீழே 100கணக்கில் ஜனங்க வேலை செஞ்சாங்க அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். சரி தானே? அதே மாதிரி இயேசு தனக்கு சீஷர்களாக தெரிவு செய்து கொண்டாரே. அவங்க ஒவ்வொருத்தரும் சும்மா லேசுப்பட்ட ஆளுக இல்லை. சரி, இஸ்ரவேலுக்கு என்னோட வந்தவங்க ஞாபகம் இருக்கா? நான் பேதுருடைய வீட்டை காட்டி அந்த கல்லை காட்டினேன். பேதுருனுடைய வீட்டுக்கு கொரிந்திலிருந்து கொண்டு வந்தாங்க கல். சரியா? அந்த கல் கொரிந்திலிருந்து ரோமாபுரிக்கு ராயர்கள் கொண்டு போய் அவங்க அரண்மனைக்கு பயன்படுத்தினது. அப்போ பேதுரு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோடீஸ்வரர் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே வச்சு நான் சில பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன். இன்னொரு கோடீஸ்வரர் தான் மத்தேயுங்கிற லேவி. இயேசு சும்மா பிச்சைக்காரனுங்களை எடுக்கலை. இப்போ நம்ம வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி, ரட்சிக்கப்பட்ட பிறகும் கள்ளத்தனமா இந்த நிறைய எம்ஜிஆர் படம் இதெல்லாம் பார்த்து பழகினவங்க தானே இல்லையா? ஏழைகளின் தோழன் இல்லையா தானே? நாராயணிட்டால் அந்த அந்த மென்டாலிட்டி நமக்கெல்லாம் அந்த தமிழனுங்களுக்கு. அப்படி ஒரு ஆள் நம்ம சாமி, அப்படி ஒரு சாமியாக இருந்தால் நமக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை. அதனால இயேசுவானவருக்கு இப்படி ஒரு டேலண்ட்டை கொடுத்துட்டானுங்க. அதாவது அவரும் ஏழை குடிலில் பிறந்தவர். ஐயோ விளங்குதா? மாட்டுக்கொட்டையில் இதில் வேற பில்டப் ஒன்று கொடுத்துருவாங்க. என்ன தெரியுமா? இயேசு பிறந்தார் அப்படிங்கிறத மெய்ப்பர்களுக்கு தான் வந்து தேவதூதன் சொன்னாராம். ஏன் தெரியுமா? மெய்ப்பர்கள் ஏழைகள். ஏன்னா மெய்ப்பனை விட ஏழை இல்லையோ அந்த காலத்தில். மெய்ப்பனுக்காவது மெய்ப்பனுங்கிற தொழில் இருந்தது. எத்தனை பேர் ரோட்டில் கிடந்தானுங்க. இந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட போறாரு தானே, அதில் எத்தனை பேர் நோயாளிகள் அங்கேயே இரவு பகலாக கிடக்குறானுங்க தெரியுமா? அப்போ தேவதூதன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து மெய்ப்பர்களை விட ரொம்ப ஏழையாக இருந்த ஆளுக்கு தானே சொல்லியிருக்கணும். ஏன் மெய்ப்பர்களுக்கு தேவதூதன் வந்து சொன்னார்? யாருக்கு சொல்ல முடியும்? கமான், பெத்லகேம்ல ஏன் பிறந்தாருன்னு 3 காரணம் சொன்னேன்ல. ஒன்று, தாவீது ராஜாட மகனாக தாவீது பிறந்த அதே பெத்லகேம்ல அவர் பிறக்கணும், ராஜா பிறக்கிற இடம். ஓகே. 2வது, ஜீவ அப்பம் நானே. இஸ்ரவேல் முழுக்க கோதுமை விளையும், ஆனால் எஃப்ராத்தாங்கிற இடத்துல தான் பெத்லகேம். அந்த எஃப்ராத்தால விளையிற கோதுமை தான் அதி உயர்ந்த ரக கோதுமை. அதனால எஃப்ராத்தாவுக்கு பெய்த் லஹெம், அதாவது அப்பத்தின் வீடு அப்படின்னு பேர் இருந்ததுன்னு உங்களுக்கு சொன்னேன். இயேசு ஜீவ அப்பமாக வந்தார். ஆகவே ஜீவ அப்பமாக வந்தவர் உயர் ரக அப்பமாக, உயர் ரக கோதுமை விளையிற எஃப்ராத்தாவில் பெத்லஹேம்ல வந்து பிறந்தார். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இன்னொன்று சொன்னேன். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ எத்தனையோ விதவிதமான ஆடுகள் இருந்தாலும் உயர் ரக ஆட்டுக்கு என்ன பேர்னு சொன்னேன்? நொக்கோட். நொக்கோட் ஆடுகள் முழு இஸ்ரவேல்லையும் எங்கே இருந்துச்சுன்னு சொன்னேன்? பெத்லஹேம்ல தான் அந்த ஆடுகள் இருக்கும். ஆகவே உயர் ரக ஆடு பிறக்கிற பெத்லஹேம்ல தேவ ஆட்டுக்குட்டியானவரும் உயர்ந்த ரக ஆட்டுக்குட்டியாக பிறந்தார். ஓகே. இப்போ உலகத்தில் விலங்கியலின்படி எத்தனையோ மிருகங்கள் இருக்குது. எலியிலிருந்து புலி வரைக்கும், சரியா, பூனையிலிருந்து சிங்கம் வரைக்கும் விதவிதமான மிருகங்கள் இருக்கு உலகத்தில். ஆனால் எல்லா மிருகங்களுக்கும் பிள்ளைகளை பெற்று வளர்க்க தெரியும், சரியா? ஆனால் பிள்ளைய பெற்று வளர்க்க தெரியாத ஒரே மிருகம் வந்து செம்மறியாடு.
சரியா? அதனால தான் செம்மறி ஆடு மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க, கற்பிணி செம்மறி ஆடை இவங்க வேறையா பிரித்து அதுக்கு வேறையா சாப்பாடு கொடுத்து பிரசவம் பார்ப்பாங்க. விளங்குதா? ஏதாவது ஒரு மிருகத்துக்கு பிரசவம் பார்க்கணும்னா இந்த உலகத்தில் விலங்கியலின்படி செம்மறி ஆட்டுக்கு மட்டும்தான் பிரசவம் பார்க்கணும். இல்லைன்னா அதுக்கு அந்த பிள்ளைய பெற்று க்ளீன் பண்ணி இதெல்லாம் பண்ண தெரியாது. ஆகவே மேய்ப்பர்களுடைய ஒரு பெரிய கடமை, இந்த ஆடுகள் குட்டி போடும்போது அந்த குட்டியை கணக்காக இழுத்து சுத்தப்படுத்தி அந்த தாய் ஆட்டுக்கு உதவி செய்கிறது. இயேசு ஆட்டுக்கு பிறக்காட்டியும் ஆட்டுக்குட்டியானவருக்கு தானே பிறந்தார். அப்போ ஆட்டுக்குட்டிகள் பிறக்கும்போது அந்த இடத்துல மேய்ப்பர்கள் கட்டாயம் இருக்கணும் இல்லையா? அதுதானே சென்டிமெண்ட். அப்போ ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டியாக நொக்காட்டு வரக ஆடு பிறக்கிற பெத்லஹேம்ல பிறக்கும் போது அந்த இடத்துல மேய்ப்பர்கள் இல்லை, அவங்க கொஞ்சம் தூர இடத்துல இருந்தாங்க. உடனே தேவதூதன் அங்கே வந்து உடனே போங்க அந்த பிறந்திருக்கிறாருன்னு சொன்னோன்னா மேய்ப்பர்கள் வந்தாங்க. இதுக்கு தான் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்போ விளங்குதா உங்களுக்கு? இந்த ஏழைகளின் தோழனாய் இயேசு வந்தார், ஏழை மேய்ப்பர்களுக்கு சொன்னார்னு சும்மா அந்த விஷயம் தெரியாதவன் உருவாக்குற கதை இது. கேட்கறதுக்கு ஆசையாக தான் இருக்கும். அந்த நான் சொன்னேனே, இந்த கைகளால் நான் செய்த பாவங்களுக்காக உமது கையில் ஆணி ஐயா, கால்களால் நான் செய்த பாவத்துக்காக உமது கால்களில் காயமல்ல அப்படின்னா. எனக்கு ரெண்டு பிரச்சனை இதில். நாங்கள் எல்லாம் முதுகில் என்ன பாவம் செஞ்சோம்? ஏன்னா இயேசுட முதுகில் 39 தரம் அடித்தோம். விளங்குதா? நானும் பட்ட பாவி தான். ஆனால் முதுகில் நான் இது வரைக்கும் எந்த ஒரு பாவத்தையும் செஞ்சது இல்லை. சரியா? இன்னொன்று, வாயால் எவ்வளவோ பாவம் பண்ணுறமே, ஏன் இயேசுட வாயை கில்லல்ல? கண்ணால் எவ்வளவோ கட்டப்பள்ளி விஷயம் எல்லாம் பார்க்குறோமே, ஏன் இயேசுட கண்ணை நோண்டல்ல? காதால் எவ்வளவு கேவலமான விஷயங்கள் எல்லாம் கேட்குறோமே, எவ்வளவு புறணி பேசுகிற மாதிரி இருக்கும் காதில். டெலிஃபோனை வச்சுக்கிட்டு, சிஸ்டர் தெரியுமா சர்ச்சில் இந்த சுரேஷ்னு ஒருத்தன் வந்து படிச்சு கொடுத்தான் தெரியும், காதுக்குள்ள வருது விஷம். அப்ப காது வாய் ரெண்டையுமே இயேசுட்ட பிடிச்சி நசுக்கி உழுக்கி இந்த காதால ஒரு கம்பியை விட்டு இந்த காதால எடுத்து எல்லாம் சுத்தி இருக்கணுமே நம்ம பண்ற அநியாயத்துக்கு. மூக்கு பொடி போடுற கிறிஸ்தவன் இருக்கிறானே, அப்போ மூக்கு பொடி போட்டனால இயேசுட மூக்குளுக்கு ஏன் எதுவும் கரண்டி எதுவும் விட்டு அவரை வதைக்கல? விளங்குதா? ஆகவே இந்த தமிழனுக்கு சென்டிமெண்ட் அதிகம் தானே. அதனால யாராவது ஒரு ஆள் வந்து உங்களுக்கு சொன்னா, கைகளால் செய்த பாவங்களுக்காக அவள் கைகளில் ஆணின்னு அழுகிறதுக்கு தான் ரெடி ஆகிறோமே ஒளிய ஆராயறதுக்கு ரெடி ஆகிறது இல்லை. எப்படி ஏன் அப்படின்னு யோசிக்க மாட்டோம். ஆல்ரெடி அழ தொடங்கிடுவோம் நாங்கள். உங்களுக்கு விளங்குதா? இன்னொன்று நான் உங்களுக்கு சொன்னேன், 3 நாள் ரத்தம் கசிஞ்சு கசிஞ்சு சாகணும். அந்த சிலுவையில் அறையப்படுறவங்க ரத்தம் தான் உறையுமே, உறையாமல் இருக்கிறதுக்கு தேய்க்கிற பதார்த்தம் தான் அந்த காடி. சரியா? இப்போ நீங்கள் யாராவது விளையாடும் போதோ அல்லது நடக்கும் போதோ திடீர்னு விழுந்து காயம் ஒன்று வந்தால் ஒரு தாகம் ஒன்று வரும் தெரியுமா? அது மாதிரி இவருக்கு காயம் எல்லாம் வந்தபோது இவருக்கு தாகமாக இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அந்த காடியை தான் கொடுத்தாங்க. சரியா? இப்போ நம்ம தமிழனுக்கு மாத்திரம்தான் அதில் ஒரு சென்டிமெண்ட். வெள்ளைக்காரன் சொன்னதை நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. நான் இங்கிலாந்து அமெரிக்காவில் தான் படிச்சிருக்கேன். சரியா? ஒரு பயனும் சொல்லி நான் கேட்டதில்லை. ஆனால் தமிழ் என்ன தெரியுமா சொல்லுவான்? உன்னை சிலுவையிலே அவர் நினைத்து தாகம் என்று சொன்னார். ஆத்தும தாகம். உடனே நமக்கு என்ன தெரியுமா? இவ்வளவு கோடிக்கணக்கான 2000 வருஷமா பிறந்து சாகிற, இனியும் பிறந்து சாக போற எல்லாரும் மத்தியிலையும் சிலுவையில என்னதான் நினைச்சு அவர் தாகவா இருக்கிறன்னு சொன்னார்னு நம்ம உடனே பலன்னு கண்ணீர் விட்டு அழுவோம். இந்த சென்டிமெண்ட்னாலேயே நாசமா போறவன் தமிழ் கிறிஸ்தவன் தான். சரியா? எனக்கிட்ட நீங்க எல்லாம் படிச்சீங்கன்னா சென்டிமெண்ட் எல்லாம் இல்லாம போயிடும். சரியா?
ஒருவேளை அதனால நாசமாக போயிடுவீங்களோ எனக்கு தெரியாது. ஏன்னா தமிழனுக்கு சென்டிமெண்ட் இருந்தால் தான் கொஞ்சமாவது விசுவாசம் இருக்கும், தெரியுமா? விளங்குதா? அதையும் இல்லாமல் ஆக்கிட்டா சென்டிமெண்ட்டை வச்சுக்கிட்டே நம்மால் பாவம் செய்கிறான், அதில் உள்ள சென்டிமெண்ட்டை. ஆகவே உங்களை நினச்சி தான் தாகம்னு சொன்னார். ஓகேயா? சரி, இதெல்லாம் சென்டிமெண்ட்டுக்கு ஓகே. ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நீங்கள் என்னத்துக்கு அப்படிலாம் நடந்துச்சுன்ட்டு. விளங்குதா உங்களுக்கு? சரி, இப்போது நேற்று உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன் 4 சுவிசேஷங்கள் என்னத்துக்காக. ஏன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, எவனோ அந்த அந்த சொல் முக்கியம். எவனோங்கிற அந்த சொல்லோட ஆண்டவர் முழு உலகத்தில் இருக்கிறவனுக்கும் சுவிசேஷங்கிறத கொண்டு வந்துட்டார். யூதன் அல்ல, எவனோ. அந்த எவன் எவனாகவும் இருக்கலாம். அப்போ 4 மூளை அமைப்புகள் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஆனா மூளை, ஆனா மூளை, அறுவல் மூளைன்னு சொல்லி கொடுத்தேன். நிறைய ஆனா மூளைகள் இருக்குது. இனி அப்படிப்பட்ட மூளைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? மத்தேயுவை வச்சு தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுடார் ஆசான்னு சொல்லியாச்சு. மலையில் ஏறினார், உட்கார்ந்தார், சீஷர்கள் வந்தாங்க, அப்போ இவர் வாயை திறந்து அவங்களுக்கு பேசினார் இல்லையா? இப்படி நிறைய விவரங்கள் இருக்குன்னு சொன்னேன். ஆவண்ணா மூளை, அவசர மூளை, சரியா? என்னைய மாதிரி ஆளுக்கு மத்தேயு புத்தகத்துல எல்லாம் நம்ம எல்லாம் ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம், சரியா? நமக்கு அவசரமாக ஒரு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு போகணும். ஆகவே ஒரு வாலிபனை ஆண்டவர் தெரிவு செய்தார். மார்க்குன்னு சொல்கிற ஒரு வாலிபன், பர்னபாவனுடைய அக்கா மகன். அவனை விட்டு இப்போ நீ இந்த SMS அடிக்கிற மாதிரி ஒரு சுவிசேஷத்தை எழுதுடான்னு சொல்லிட்டாரு. ஆகவே அவன் கித்தலகேம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அவசரமாக, சரியா, 2வது அதிகாரத்துக்கு வரும்போது இயேசுக்கிட்ட கூரையை பிரிச்சுக்கிட்டு திமிர்வாதக்காரனாக இருக்கிறானுங்க, வணங்குதா? அப்போ கடன்னு 16வது அதிகாரத்தில் இயேசு வந்து எல்லாம் பண்ணி மறித்து உயிர் திரும்பி போயே சேர்ந்துட்டார், சரியா? அவசரமான ஒரு சுவிசேஷம். 3வது ஈனா மூளை, கொஞ்சம் தெரியாதா? கொஞ்சம் படித்த மூளை, சரியா? அவங்களுக்கு மத்தேயு மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மார்க்கு மாதிரி அவசரமாகவும் ஓட விரும்ப மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் படித்தவங்கனால கொஞ்சம் விஷயங்களோட தான். எத்தனை மணி வரைக்கும் நான் போகிறேன்? 9:30, சரியா? அவங்களுக்கு ஒரு டாக்டரை வச்சு, ஒரு வைத்தியனை வச்சு எழுத கொடுத்துட்டார். லூக்கா வந்து ஒரு வைத்தியன், தேயோப்பிலுவும் ஒரு வைத்தியன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஓகே. அண்ணா மூளை, நான் பயப்படுகிற ஒரே மூளை, ஆவிக்குரிய மூளை, பரிசுத்த மூளை, ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? ஆவியில் நிறைஞ்சிருக்கிறனால உள்ள நிறைய காற்று, அந்த சொல்லோட சேர்ந்து அந்த காற்றும் வருது, விளங்குதா? புரியுதா? மகனே மகளே, விளங்குதா? அந்த அந்த ஆவி. நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபை ஆற நல்லா இருக்கு. ஆவியில தான், எந்த நேரமும் ஆவி தான், விளங்குதா? ABCD சொல்லுங்கண்ணா, ABCD, விளங்குதா? சிரிக்க மாட்டாங்க, சிரிப்பு காட்டுற பாஸ்டர்லாம் பாவி, நான் எல்லாம் அந்தி கிறிஸ்து, ஏன்னா நான்லாம் ஜோக் அடிக்கிறேன்ல, சரியா? அப்போ அந்த மாதிரி எல்லாம் அப்படிப்பட்டவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அவங்கக்கிட்ட வந்து இயேசு பெத்லகேமிலே பிறந்தார்னா பூமிக்குரியவைகளை பற்றி சிந்திக்காமல் மேலானவைகளை நாடுங்கள்ன்றாங்க. அதனால யோவானை கூப்பிட்டான்ற என்ன சொன்னார்? இந்த ஆளுகளுக்கு ஒரு சுவிசேஷம் எழுதுடான்னாரு. சரி, யோவானுக்கு சரியான ஆசை நிறைய விஷயம் எழுதுறதுக்கு. நான் சொல்லி கொடுத்தேன் நேற்று இல்லையா? அப்போ யோவான் சொல்றாரு, எழுதுகிறேன் நாதா, எங்கே தொடங்க? திபேரியு ராயனில் தொடங்கப்பா, யோவான் ஸ்நானனில் தொடங்க. அதுக்கெல்லாம் முந்தி பரவாயில்லை, பழைய ஏற்பாட்டிலிருந்து வர, அதுக்கெல்லாம் முந்தி, அதுக்கும் முந்தியா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பார்த்தீங்களா? பெத்லகேம் கிடையாது, தேவதூதன் வந்து மரியாதையோடையும் பேசல, யோவானோடையும் யார் யோசேப்போடையும் பேசல, மேய்ப்பர்களெல்லாம் சீன்லே இல்லை. சொல்லிட்டா வாசிக்க மாட்டானுங்க. உலகத்து காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம். தான் பரலோகத்தில் வந்து 16 வருஷத்துக்கு பிறகு, வசனத்துக்கு பிறகு
17வது வசனத்தில் அந்த வார்த்தையை ஆண்டவர் மெதுவாக இறக்குறார். என்ன மாதிரி தெரியுமா? அந்த வார்த்தை மாம்சமாகி. அதனால தான் சொன்னேன், இந்த உவமை எல்லாம் பொய்க்கதைகள் தானே. இயேசு பொய்க்கதைகளை சொன்னாலும் பொய் சொல்றதுக்கு சொல்லலை, ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுத்தது. இயேசு அதெல்லாம் செஞ்சாருன்னு யோவான் புத்தகத்தில் எழுதுனா அந்த ஆளுக ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால தான் இயேசுனுடைய ஒரு உவமையும் அதில் கிடையாது. சரியா? அப்போ எத்தனையோ அற்புதங்கள் செஞ்சாலும் எத்தனை அற்புதங்கள் எழுதியிருக்குது? வெறும் 7 அற்புதங்கள் தான். சரியா? அப்புறம் இந்த கெத்சமனேல வச்சு மலக்குஸ்ட காது சுகப்படுத்துறதும், உயிர் தெழுந்ததுக்கு பிறகு அந்த வலது பக்கம் வலைய போடுங்கன்னு சொன்னதும் அது மற்ற இதுக்கு சேராதது தானே. அதனால் அது பரவாயில்ல. அப்போ 21வது அதிகாரத்தில் 24வது வசனத்தோட ஆண்டவர் சொல்கிறார், சரியப்பா இப்போ முடி அப்படின்னு. அப்போ தான் யோவான் கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படி ஒரு புத்தகத்தை நீர் எழுத என்னை தெரிவு செய்தீரா? இதில் ஒன்றுமே இல்லையே நாதா. இல்லை இல்லை, அதில் இருக்கிறது அவர்களுக்கு போதும், அப்புறம் அவர்களை என்னையே தப்பாய் நடத்தி விடுவார்கள். சரி, ஆண்டவர் சொல்கிறார், விளங்குதா? அப்போ நான் ஒரு வசனத்தை சேர்த்து கொள்ளட்டுமா? சரி, எழுது பார்ப்போம், சரி என்றால் அனுமதிக்கிறேன். அதுதான் அந்த கடைசி வசனம், 25வது வசனம். என்னது? இயேசு செய்த இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, அவற்றை எல்லாம் எழுதினால் இந்த பூமியிலே வைக்க இடமே கொள்ளாது. சரியா? அந்த வேதனைய ஆதங்கத்தை நிறையா இருக்கு, சுருக்கமாக எழுத சொல்லிட்டார் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறார் யோவான். ஓகேயா? சரி, இப்போ இன்னைக்கு மூளை அமைப்புகள் ஆனால் அவனா ஈன ஈயனாவை பற்றி சொன்னேன். ஆனால் இன்னைக்கு இன்னொரு காரணம் இருக்குது 4 சுவிசேஷத்துக்கும். அதை நான் வேகமாக சொல்லிக்கிட்டு போகிறேன். சரியா? இதை நான் முந்தி பிரசங்கமாக பண்ணியிருக்கிறேன், ஆனால் இப்போ இந்த பாடத்துக்கு இது தேவைனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இயேசு யோசேப்புக்கு மகனாக தானே பிறந்தார். நல்லா கேட்டுக்கிறேங்க, இந்த கதையை நல்லா கேட்டுக்கிறேங்க. என்னைக்கு சிதேக்கியா ராஜாவினுடைய காலத்தில் யூதர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக போனாங்களோ அன்னையில இருந்து அந்த யூதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை வந்துருச்சு. ஏன்னு சொன்னால், தங்களோட ராஜாக்கள் தங்களை ஆளல்லங்கிற ஒரு உணர்வு. இந்த உணர்வு எல்லா மக்களுக்கும் இருக்கு இல்லையா? இப்போ இலங்கையில் அவ்வளோ பெரிய யுத்தம் வந்ததுக்கு காரணம் என்ன? தமிழனை ஏன் சிங்களமே ஆளணும் அப்படிங்கிறது தானே இல்லையா? 30 வருஷம் யுத்தமாக போய் எவ்வளவு அழிவுகள் வந்துச்சு. அப்போ ஒரு தமிழனுக்கே அப்படி ஒரு ஆதங்கம் இருக்குதுன்னா, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆதங்கம் இருக்கத்தானே செய்யும். விளங்குதா? அப்போ யூதர்கள் எவ்வளவு தங்களுடைய இனத்தை குறித்து பக்தி உள்ளவங்க. அப்ப தங்களுடைய ராஜாக்கள் இப்ப இல்லையே, எவனோ ஒருத்தன் ஆள்றானேங்கிறது யூதர்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஆகவே இப்ப நமக்கு ராஜவம்சம் தெரியாது, அவங்களுக்கு ராஜவம்சம் மாத்திரமல்ல அதுல ஒவ்வொரு குடும்பத்தாலையும் தெரியும். சரியா? சிதேக்கியாவினுடைய மகன் யாருன்னு தெரியும். யாரு? சலாத்தியேல். சலாத்தியேலுடைய மகன் யாருன்னு தெரியும், செருபாபேல். அப்போ ஒவ்வொரு முறையும் இவருக்கு ஒரு மகன் பிறந்தோன்னு, சரி இவராவது ஆட்சியை எடுப்பாரான்னு பார்ப்போம்னு காலகாலமாக பார்த்துருப்பாங்களா இல்லையா அந்த யூதர்கள்? யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறீங்களா? விளங்குதா? இப்போ பாபிலோன்லேருந்து திரும்பி வந்தாச்சு. பாபிலோன்லேருந்து திரும்பி வரும் போது கிட்டத்தட்ட ராஜா மாதிரி இருந்தவர் யார் தெரியுமா? செருபாபேல். ஏன்னா செருபாபேல தான் கோரேஸ் ராஜா யூதர்களுக்கு ஆளுநரா நியமிச்சான். செருபாபேலுங்கிறது ஆளுநர். விளங்குதா? அப்ப இந்த யூதர்கள் எந்த அளவு செருபாபேல் கிட்ட இருந்து எதிர்பார்த்திருப்பாங்க, ஆளுநரா நம்ம இருந்துகிட்டு எவனோ ஒருத்தையே எங்களை ஆளணும், நீங்க தாவீதினுடைய குமாரன் தானே, நீங்க தானே சட்டப்படி எங்களுடைய ராஜா, இப்ப நீங்க ஆளாட்டியும் நீங்க தானே ராஜா, நீங்க புரட்சி ஒன்று பண்ணி அவங்கள தள்ளி விட்டுட்டு நமக்கே ராஜ்யத்தை எடுத்துருங்களே அப்படின்னு ஜனங்க எந்த அளவு செருபாபேல் கிட்ட எதிர்பார்த்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. யோசிச்சிருப்பாங்க. அப்படி செய்திருப்பாங்களா இல்லையா? ஆனா செருபாபேல் பண்ணல. செருபாபேலுடைய மகன் கிட்ட அதை எதிர்பார்த்திருப்பாங்களா இல்லையா? ஒவ்வொரு காலத்திலையும் இருந்த யூதர்கள் அந்த தாவீதின் வம்சத்தில் வந்த ஒவ்வொரு ஆம்பளை புள்ள கிட்ட இருந்தும்
நீங்களாவது ராஜாவாக மாட்டீங்களா, நீங்களாவது ராஜாவாக மாட்டீங்களா, நீங்களாவது எங்களை விடுவிக்க மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்த்து கேட்டிருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க. இதுல வேற அவங்க சும்மா ஆசையில கேட்க தேவையில்லை. ஆண்டவர் சொல்லிட்டார் தானே, தாவீதின் வேறானவர் வருவார், தாவீதினுடைய சிங்காசனம் நித்திய காலமாக இருக்கும். இப்படியெல்லாம் இயேசுவை பத்தி சொல்லியிருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது தானே. தாவீதினுடைய வம்சத்துல ஒவ்வொரு மூத்த ஆம்பளை பிள்ளையையும் இவர் தானா இருக்குமோ, இவர் தானா இருக்குமோன்னு எதிர்பார்த்திருப்பானா இல்லையா? யோசிங்க, கமான் யோசிங்க, யோசிங்க, அப்பதான் உங்களுக்கு புதிய ஏற்பாடு புரியும். எதிர்பார்த்திருப்பானா இல்லையா? எதிர்பார்த்திருப்பான். உங்களுக்கு புரியுதுதான் நான் பேசுறது. அப்போ மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல யோசேப்ப 20வது வசனத்துல காபிரியேல் எப்படி கூப்பிடுறாரு? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. அப்ப தாவீதின் குமாரனேனா என்ன அர்த்தம்? ராஜாவே. அப்போ ராஜாவாகிய யோசேப்பேன்னு தான் தேவ தூதனே யோசேப்பை கூப்பிடுறாரு. ஏன்னா யோசேப்பு தான் அந்த வம்சத்துல வந்த அடுத்த ராஜா. அப்ப யோசேப்பு கிட்ட போயிட்டு ஜனங்க கேட்டிருக்க மாட்டாங்களா? நீங்களாவது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தாவீதின் குமாரன் கிட்டையும் கேட்டதா இருந்தா யோசேப்பு கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. கேட்டிருப்பாங்க. இப்ப யோசேப்புக்கு மூத்த குமாரனா பிறக்கிறது யாரு? இயேசு. அப்ப இந்த இயேசு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இவராவது அப்படின்னு நினைச்சிருப்பானா இல்லையா? அவர் மேசியாவோ அவர் யாராவும் தேவையில்லை. யோசேப்பினுடைய குமாரன், தாவீதினுடைய குமாரன், மூத்த மகன் இல்ல. ஆகவே இவர் தான் அடுத்த ராஜான்னு எதிர்பார்த்திருப்பானா இல்லையா? எதிர்பார்த்திருப்பான். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இயேசு அடிக்கடி ராஜாவா நடந்துகிட்ட சந்தர்ப்பங்கள்ல அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாரு, இங்க நடந்ததை வெளியே சொல்லாத. இனி நீங்க வாசிச்சா பாப்பீங்க, தன்னை ராஜாவாக்கிடுவார்கள் என்று இயேசு அறிந்து அந்த இடத்தில் இருந்து நழுவி போயிட்டார். பார்த்துருக்கீங்களா? இப்ப விளங்குதா ஏன்ட்டு? சரியா? ஏன்னா அவர் தான் சட்டப்படி ராஜாவா இருந்திருக்க வேண்டியவர். ரோமர்கள் ஆட்சி செய்யாம இருந்திருந்தா. விளங்குதா? அப்போ இப்ப வழக்கமா ஒவ்வொரு தாவீதின் குமாரனும் வந்து எல்லா ஜனங்களும் ஓகே இப்ப இவர் தான் அப்படின்னு நினைச்சு, ஆனா கடைசியில் அந்த ஆள் செத்து போயிடுவான். செத்து போன பிறகு இவனுக்கு பொசுக்குன்னு போயிடும். சரி, அடுத்த ஆளா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பான். இப்ப பாருங்க, அந்தி கிறிஸ்து நம்ம மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க தானே. இதே மாதிரி ஒரு பைத்தியம் நம்ம மக்கள் கிட்ட இருக்குது. என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் பாப்பாண்டவரா வந்துட்டா இவர் தான் அந்தி கிறிஸ்துன்னு பேச ஆரம்பிச்சிடுவான். நல்லா புல்டா போண்டா கஞ்சா கசா விடுவான். வத்திக்கானுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? இத்தாலி போயிருக்கீங்க தானே. வத்திக்கான்ல உள்ளுக்கு பாப்பாண்டவருடைய ரூமுக்கு போக விடுவானா எவனையாவது? அந்த போயிட்டு அந்த வெளியே நின்று இங்க இருந்து பார்த்துட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். ஆனா என்னமோ இவன் உள்ளுக்கு போயிட்டு பொடுக்க அறையில போயிட்டு பார்த்த மாதிரி கதை விடுவான். பாப்பாண்டவருடைய அறையிலே கடைசி ஒரு பாப்பாண்டவருக்கான படம் மாத்திரம் மாட்டுவதற்குரிய இடம் இருக்கிறது. ஆகவே இனி அடுத்து வருகிற பாப்பாண்டவர் தான் அந்தி கிறிஸ்து. இவன் எங்க போய் பார்த்தா இவன் எப்படி சொல்றான் எல்லாம் யோசிக்காத நம்முடைய ஜனங்க அல்லேலூயா அப்படின்றானுங்க. இப்படிதான் போப் ஜான் பாலுக்கு சொன்னாங்க, அருளப்பர் சின்னப்பர் ஐயாவுக்கு சொன்னாங்க. அவர் தான் கடைசி போப்புன்னு. அந்த மனுஷன் இல்லை கடைசி பாப்பாண்டவர் அவர் தான் அந்தி கிறிஸ்து. பாவம் அந்த மனுஷன் மண்டையை போட்டது. மண்டையை போட்ட உடனே இவங்களுக்கெல்லாம் பொசுக்குன்னு போயிடுச்சு. பொசுக்குன்னு போனோடனே பார்த்தாங்க அடுத்த ஆள் யாருன்னு. வந்தது யாரு தெரியுமா? ஜெர்மனியிலிருந்து ஜோசப் ராட்சிங்கர்னு ஒரு ஆள். ஓ ஜெர்மன், ஹிட்லருடைய இடம், இவன் தான் அந்தி கிறிஸ்துவன்ட்டான். சரியா? உடனே உபதேசம் எல்லாம் வேற மாதிரி மாறிடுச்சு. கடைசி
கடைசி அந்தி கிறிஸ்து, கடைசி பாப்பாண்டவர் தான் இப்போ வந்திருக்கிறார். இப்பொழுது அந்த படம் அடுத்த ஒரு ஆள் வந்து படம் மாட்டுவதற்கு இடமில்லை சொன்னான். நானே கேட்டிருக்கேன் அந்த பிரசங்கங்களை, உத்து பார்ப்பேன்னா ஏன் வந்த பாப்பாண்டவர் அந்தி கிறிஸ்துவ உயிரை வாங்குறான், அதுக்கு நல்ல கதையெல்லாம் விட்டுவானுங்க. சரியா வெளிப்படுத்தலேருந்து எடுப்பான், சம்பந்தமே இல்லாத வசனம்லாம் எடுப்பாங்க. சகரியாலேருந்து எடுப்பாங்க, வெளிப்படுத்தலேருந்து எடுப்பாங்க, தெசலோனிக்கேலேருந்து எடுப்பாங்க. விளங்குதா? இந்த பிரசல்ஸில் ஒரு மாட்டு உருவம் செஞ்சு வச்சுருக்காங்களே, அதுதான் மிருகம், அப்படியான்னு பெரிய கதை விடுவானுங்க. அந்த ஆள் என்ன செஞ்சது தெரியுமா? சாகிறதுக்கு முந்தி சுகம் இல்லைன்னு ரிசைன் பண்ணிருச்சு. இவங்களுக்கெல்லாம் பொசுக்குன்னு போயிருச்சு. ஐயோ, அப்போ இவரும் அந்தி கிறிஸ்து இல்லையோ? அடுத்த ஆள் யார் வந்தது? இந்த இப்போ உள்ளவர். இவர் தான் முத சவுத் அமெரிக்கன் ஒருத்தர் வந்திருக்காரு, மற்றது ஜெசுவிட். இந்த ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டாங்க. இதுவரையில் தென் அமெரிக்காவில் இருந்து ஒருவரும் பாப்பாண்டவராகவில்லை. இவர் தான் அந்தி கிறிஸ்து. ஜெசுவிட் மூமெண்ட்டை சேர்ந்த ஒரு கத்தோலிக்கர் இதுவரைக்கும் பாப்பாண்டவராகவில்லை. இவர் தான் அந்தி கிறிஸ்து. அந்த ஆள் பாவம் ஒபாமாவுக்கு போயிட்டு கை கொடுத்துட்டு வந்துட்டது. இந்த அம்மா ஒபாமாவுக்கு, பாராக் ஒபாமாவுக்கு கை கொடுத்ததை அடிச்சு விட்டான் ஃபேஸ்புக்கில். என்னது? மிருகமும் அந்தி கிறிஸ்துவும் கை குலுக்கிக் கொள்ளுகிறார்கள். இனி இதுக்கு சில டிவியில் வந்து 4வது கலசம் ஊற்றப்படுகிறது, 5வது முத்திரை திறக்கப்படுகிறது. என்ற தெய்வமே, இப்போ இந்த மாதிரி இப்போ இருக்கு. இப்போ இந்த ஆள் வயசு போய் செத்து போயிட்டதுன்னா இந்த இப்போ படக்கதை இல்லை தெரியுமா? அந்த ஃபோட்டோ மாட்டுறது இப்போ இல்லை. இப்போ ஃபோட்டோ இந்த ஆள்கிட்ட ஃபோட்டோ எங்கே மாட்டினாங்களோ தெரியலை. ஏன்னா ஃபோட்டோ மாட்டுறதுக்கு மிச்சம் இருந்தது அந்த ஜோசப் ரட்ஸ்டிங்கர், அவர் அந்த இடத்த எடுத்துட்டாரு. இப்போ இவர்கிட்ட ஸ்டாண்ட் ஒன்று வச்சு போட்டிருப்பானுங்களோ, செவத்தில் மாட்டுறதுக்கு இடம் இல்லைன்னு. இப்படி நம்ம ஆளுகளே இப்படி கூத்தாடும் போது யூதர்கள் ஒவ்வொரு தாவீதின் குமாரனும் இவர் தான் ராஜா, இவர் தான் ராஜான்னு நினைச்சதுல தப்பில்லை தானே? ஒவ்வொரு முறையும் நினைச்சாங்க இவர் தான். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் செத்து போன பிறகு அப்ப இவரும் இல்லையோ அப்படின்னு நினைச்சான். இப்ப யூதர்களுக்கு பயங்கரமான 2 பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப ராஜாவா இருக்க வேண்டியவர் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறார். என்ன? குதிரையில ஏற மாட்டேங்கிறாரு, கழுதையில ஏறி போறாரு. சரியா? இந்த ராஜ வம்சத்தை அசிஸ்டன்ட் மாறா இல்லாம சும்மா இந்த மீன் பிஸ்னஸ் செய்யறவன், வரி வசூலிப்பவன், இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு திரிகிறாரு. பெரிய ஒரு கூட்டத்தையும் கூட்டல, வெறும் 12 பேர் தான். ஓவரா பேசுறாரு. சரியா? தேவையில்லாம சம்பந்தம் தான் பேசுறாரு. என்ன வலது கண்ணத்தில் அடிச்சா இடது கண்ணத்தை கொடு, சரியா? மேலங்கி கேட்டா உள்ளங்கி கொடு, 1 மைல் தூரம் போ சொன்னா 2 மைல் தூரம். இது இப்படி பேசக்கூடாது. ஏன்னா ராஜா எப்படி பேசணும்னா, எவனாவது உனது வலது கன்னத்தில் அறைந்தால் அவனை உண்டு இல்லை என்று பண்ணி விட்டு வா, ஏனென்றால் அப்படிங்கிற மாதிரி தான் ராஜா பேசணும், இல்லையா? உனக்கு துடிக்க வேண்டும் மீசை, அடக்கு என்று எது சொன்னாலும் அடங்காதே, அப்படி சொல்லியிருக்கணும். இவர் வித்தியாசமா பேசுறாரு. இந்த போட்ல எல்லாம் ஏறி போறாரு, படுக்கிறாரு, தூங்குறாரு. சரியா? இந்த ரோமர்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணி ஆட்சியை பிடிக்கிற மாதிரி எதுவுமே இவர் பண்றாரு இல்லை. இதுவும் அவ்வளவுதானோ? சரியா? சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரி, இப்போ இந்த ஆளுக்கு 30 வயசு தானே, சரி 40 வயசு ஆகி கல்யாணம் கட்டி இந்த ஆளுக்கு பிறக்கிற பிள்ளையாவது அடுத்த ராஜாவா வருவானான்னு பார்த்தா 33 வயசுல அவரோட கதை முடிஞ்சுது. அப்ப அடுத்த ராஜாவா வர்றதுக்கு ஆள் இல்லை. பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? இயேசு 40 வயசு வரைக்கும் இருந்து கல்யாணம் கட்டி, சரியா, அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தா அவன்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு அடுத்த ஆளுக்கு வந்திருக்கும். இப்ப என்னன்னா, ஐயோ இவரு போயிட்டாரே, அப்ப இவரும் அவ்வளவுதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற யூதர்களுக்கு இல்லை இல்லை இல்லை, இவரு தான் அவரு அப்படின்னு காட்டுறதுக்கு எழுதப்பட்ட சுவிசேஷம் தான் மத்தேயு சுவிசேஷம். பாயிண்ட் விளங்குதா? அதாவது
இவ்வளோ காலம் எல்லா தாவீதின் குமாரர்களையும் இவர் தான் ராஜா, இவர் தான் ராஜா, இவர் தான் ராஜான்னு நினச்சிக்கிட்டு ஏமாந்து போனீங்க. அதே மாதிரி இவரையும் இவர் தான் ராஜான்னு நினச்சி நீங்கள் ஏமாந்து தான் நினைக்கிறீங்க. இல்லை, இவர் தான் அவர். இந்த பழைய ஏற்பாட்டில் இவரை பற்றி தான் சொல்லியிருக்கு. அதனால நீங்கள் மத்தேயு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பழைய ஏற்பாட்டு குறிப்புகள் இருக்கும். ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறபடி இது நடந்தது. சரியா? நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் சொல்லுகிறபடி இது நடந்ததுன்னா அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த வரப்போற தாவீதின் குமாரனை பற்றி என்ன தீர்க்க தரிசனங்கள் இருக்கோ அதுகளை எல்லாம் எடுத்து இதுதான் இதுதான்னு காட்டுற புத்தகம் தான் மத்தேயு புத்தகம். இப்போ விளங்குதா உங்களுக்கு? அப்போ மத்தேயு புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கணும்? யூதர்களுக்கு. என்னத்துக்காக? ராஜா வருவார்னு எதிர்பார்த்தீங்களே, இவர் தான். இல்லையே, அவர் அப்படி நடந்துக்கிறீங்களே, இல்லை, வாசி இப்ப நான் காட்டுறேன் அப்படின்னு இயேசுவினுடைய அந்த ராஜரீகத்தை, அவர் தான் அந்த ராஜா. ஆனா நீங்க தான் பழைய ஏற்பாட்டை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் ஏற்படுத்துற ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவர் உங்களுக்கு கொடுக்கிறதாக சொன்ன ரட்சிப்பு ரோமர்கள் கையில் இருந்து ரட்சிப்பு அல்ல, பாவத்திலிருந்து ரட்சிப்பு. அவர் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன விடுதலை உலக பிரகாரமான விடுதலை இல்லை, பரலோகத்தில் விடுதலையா வாழ்றது. அப்படியே இயேசு தான் அந்த ராஜா. இனி ஒருத்தரை நீங்க எதிர்பார்க்க தேவையில்லை. இவர் மேல நம்பிக்கை வைங்க, இவர் தான் அந்த ராஜா. ஆனா அவர் மரிச்சாலும் அதோட அவரோட கதை முடியல, உயிரோட எழும்பிட்டார். எழும்பி அவரு எங்களுக்கெல்லாம் இதை தொடர்ந்து கொண்டு செல்லுங்கிறத ஒலிவமலையிலேருந்து சொல்லிட்டு தான் மேலே போனார் அப்படிங்கிறத காட்டுற புத்தகம் தான் மத்தேயு புத்தகம். இப்போ விளங்குதா உங்களுக்கு? ஆகவே மத்தேயு புத்தகத்தில் உள்ள அற்புதங்கள், அதில் இயேசு பண்ணுற பிரசங்கங்கள், இயேசுவினுடைய நடவடிக்கைகள், எதெல்லாம் ஒரு ராஜாவா செய்தாரோ அதுகளை மாத்திரம் பொறுக்கி எடுத்து எழுதியிருக்கிறார் மத்தேயு. புரியுதா உங்களுக்கு? சரிதானே? கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஏன்னா இது பிரசங்கம் இல்லை, இது பாடம். சரியா? அப்ப மத்தேயு இயேசுவ ராஜாவா யூதர்களுக்கு காட்டுறார். சரியா? சரி, மார்க்குக்கு போலாமா? ஹலோ, ஓகே. இப்போ இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனான்னு தெரியல, நான் இந்த சர்ச்சில் சொல்லி கொடுத்தேனான்னு தெரியல. இயேசு இப்ப என்னவா இருக்கிறார்? மனுஷனா இருக்கிறாரா, தேவனா இருக்கிறாரா? தேவனா தான் இருக்கிறார். அவர் மரிச்சு உயிரோடு எழும்பினதிலிருந்து அவர் மறுபடி தேவனா தான் இருக்கிறார், மனுஷனா இல்லை. ஆனா சபையை அவர் மனவாட்டிக்கிறார் தானே. மணவாளன் தேவனாகிய இயேசுவா, மனுஷனாகிய இயேசுவா? மனுஷனாகிய இயேசு. ஏன்னா மனுஷன் தான் ரத்தம் சிந்தி கிரயத்துக்கு வாங்கினார். அப்ப மனுஷனாகிய இயேசு தான் சபைங்கிற மனவாட்டியை கல்யாணம் கட்டணும். ஆனா இப்ப அவர் தேவனா இருக்கிறாரு. அப்ப அவரு எங்களை கல்யாணம் கட்ட முடியாது இல்லையா? தேவன் கல்யாணம் கட்ட முடியுமா? முடியாது. இப்போ நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தீங்கன்னா அதை 2 பிரிவா பிரிக்கலாம். முதல் 3 அதிகாரங்களையும் ஒரு பிரிவாகவும் 4 to 22 வரைக்கும் ஒரு பிரிவாகவும் பிரிக்கலாம். முதல் 3 அதிகாரங்களும் எதை பற்றி பேசுது தெரியுமா? சபை எடுத்துக்கொள்ளப்படுற நாள் வரைக்கும் உள்ள கால விஷயங்களை தான் பேசுது. கடந்த காலத்தை பற்றி பேசுது, நிகழ்காலத்தை பற்றி பேசுது, எதிர்காலத்தில் சபை கொள்ளப்படுற நாள் வரைக்கும் மட்டும் தான் பேசுது. ஆனால் 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 22 அதிகாரம் முடிகிற வரைக்கும் உள்ள விஷயங்கள் இனி நடக்க போகிற விஷயங்கள் தான். சரியா? இந்த அவன் உங்களுக்கு சொன்னான், 2வது குதிரை வந்துச்சு எகிப்தில், 3வது கலசத்தை திறந்தாச்சு, 2வது எக்காலத்தை தூதன் ஊதிட்டான், ஃபோட்டோ எல்லாம் எடுத்து ஃபேஸ்புக்கிலலாம் போட்டு காட்டினான். ஒன்றையும் நம்பாதீங்க. 4ஆம் அதிகாரத்துக்கு பிறகு உள்ள எதுவுமே இன்னும் நடக்கலை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் நடக்கும். அப்போ 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தான் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுற அந்த தாற்பயம் இருக்குது. யோவான் பரலோகத்துக்கு போன போது அவர் இயேசு எப்படி காண்றார் தெரியுமா?
திடீர்னு இயேசு எப்படி வாராரு தெரியுமா? அது வரைக்கும் தேவனாக இருந்த இயேசு ஆட்டுக்குட்டியானவராக வரார். ஆட்டுக்குட்டியானவர்ங்கிறது மனுஷனாகிய இயேசுவை குறிக்குமா, தேவனாகிய இயேசுவை குறிக்குமா? மனுஷனாகிய இயேசு. அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதிலிருந்து மறுபடி இயேசு மனுஷனாகத்தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப இப்ப அவர் தேவன்கிறனால அவருக்கு வயசு இல்லை. ஆனா அவர் சாகும்போது அவருக்கு எத்தனை வயசு? 33 வயசு. யூத கலாச்சாரத்தின்படி 33 வயசுல கல்யாணம் கட்ட முடியாது. 40 வயசுல தான் கல்யாணம் கட்டணும். சரியா? சபை மேல போனதுல இருந்து அவர் மறுபடியும் ஆட்டுக்குட்டியானவர் ஆயிட்டார் தானே, மறுபடியும் மனுஷன் ஆயிட்டார் தானே. 7 வருஷம் ஓடுது. 7 வருஷத்துல அவருக்கு 7 வருஷம் கூடி 40 வயசு ஆகுது. 40 வயசு ஆகும்போது தான் அந்த 7 வருஷம் முடிவில் வெளிப்படுத்தல் 19 சொல்லுது, சபையை அவர் கல்யாணம் கட்டுறாரு. இந்த 7 வருஷ காலம் எதுக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க தானே. அதுக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்லுவாங்க தானே. மனவாட்டியை பரிசுத்தப்படுத்துறதுக்கு. பரலோகத்துக்கு போனது என்னத்துக்கு வேறையா பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கணும்? பரலோகத்துக்கு பரிசுத்தனானதே போயிருக்குது. விளங்குதா? அந்த இயேசுவினுடைய வயசு, மனுஷனாகிய இயேசுவினுடைய வயசு 40 ஆகும் வரைக்கும் இன்னொரு எக்ஸ்ட்ரா 7 வருஷம் அவர் மனுஷனாக இருக்கிறதுக்காகத்தான் எங்களை கொண்டு போயிட்டு அங்கே வச்சுக்கிட்டு அந்த 7 வருஷத்தை அவர் மனுஷ வருஷங்களாக ஓட்டுவார். விளங்குதா உங்களுக்கு? சரி, இதெல்லாம் முந்தைய தெரியுமோ? ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயம்லாம் சொல்கிறேன். ஐயோ, இந்த வயலில் போயிட்டு 4 எருமை மாடை பிடிச்சி இதை பிரசங்கம் பண்ணியிருந்தா பண்ணி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டியிருக்கும். சரி, மாட்கு. இப்போ மாட்கு ரோமர்களுக்கு இயேசுவை பற்றி பேச வேண்டிய ஒரு புத்தகம். ஏன் ரோமர்களுக்கு பேசணும் தெரியுமா? உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தவங்க ரோமர்கள். அப்போ ரோமாபுரிக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டா உலகம் எல்லாம் போயிடும். சரிதானே? இப்போ ஸ்ரீலங்காவில் நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் தொடங்கணுமா இருந்தால் எங்கே தொடங்குவீங்க? கொழும்புல. சரியா? நிறைய பேர் வர்ற சர்ச் ஒன்று தொடங்கணுமா இருந்தால் எங்கே தொடங்குவீங்க? கொழும்புல. சரியா? இப்போ நான் என்னை மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் சர்ச் தொடங்கினா அதுக்கு ஆள் வரமாட்டான். அங்கே ஒரு வியாபாரத்தை தொடங்கினா அங்கே ஆள் வரமாட்டான். விளங்குதா? அப்போ கொழும்பு. இப்போ தமிழ்நாட்டில்னா சென்னையில் ஒரு வியாபாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா முழு தமிழ்நாட்டையுமே கவர் பண்ணிடலாம் இல்லையா? அப்படித்தானே? அப்போ உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் ரோமர்கள். ரோமாபுரி தான் உலகத்தினுடைய தலைநகரம். அப்போ ரோமாபுரிக்கு சுவிசேஷத்தை அனுப்பிட்டா முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் போகிறதுக்கு லேசாக இருக்கும். ஆகவே அவங்களுக்கு, ரோமர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். ஆனால் ரோமர்கள் சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்? முதலாவது, சுவிசேஷங்கிறது நீட்ட கதை. ரோமர்கள் எல்லாம் டவுன் ஆக்கள், அவங்கெல்லாம் பட்டணவாசிகள். பட்டணங்களில் வாழ்கிறவங்களுக்கு பெரிய பெரிய கதை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆமாவா இல்லையா? ராத்திரியில் தூங்குகிற நேரத்தில் கதை சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு தூங்குறதெல்லாம் கிராமங்களில் தான் நடக்கும். பட்டணத்தில் அவன் வேலையெல்லாம் செஞ்சு டயர்டாக வருவான். டயர்டாக வரவங்கிட்ட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க? இப்போ கிராமத்தில் ஸ்ரீலங்காவையாக இருக்கட்டும், இந்தியாவிலையாக இருக்கட்டும், கிராமங்களில் இங்கேருந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து யாராவது வந்தால் எங்கே போயிட்டு வாரீங்க, அப்புறம் கொஞ்சம் நின்று ஆற அமர பேசிட்டு அப்போ நான் போயிட்டு வரவான்ட்டு போகலாம். பட்டணங்களில் முடியுமோ? இல்லை. இவரும் அவசரமாக போகிறார், அவரும் அவசரமாக ஹாய் பாய். சரியா? அப்போ ரோமர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது ரோமர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு தெரிஞ்சுக்கணுமா? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான். முடியுமா? அவனே அவசர கேஸ். அப்போ அந்த அவசரமாக போகிறவனோட ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் சுவிசேஷத்தை சொல்லிடணும்னா கட அவசரமாக அந்த முழு இதையும்
ஷார்ட்டா சொல்லிட்டு போகணும். சரிதானே? அப்போ ரோமர்களுக்கு சுவிசேஷத்தை எழுதும் போது மத்தேயு லூக்கா மாதிரி எல்லாம் ஓவரா அலட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. கட 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 கடன்னு சொல்லி முடிச்சிடணும். சரியா? அதுலேயும் ரோமர்களுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்குது. ரோமர்களுக்கே தெரியாது அவங்களுக்கு எத்தனை சாமி இருக்குன்ட்டு. அப்போ திடீர்னு ஒருத்தன் இங்கே நான் உங்களுக்கு இன்னொரு சாமியை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா, ஓ இன்னொரு சாமி இருக்கோ, என்ன பேரா? இயேசு. வண்டர்ஃபுல், எனக்காக அவர்கிட்ட இங்கே வேண்டிக்கிறீங்கன்னு சொல்லுவான். விளங்குதா? இல்லை இல்லை, அப்படி ஒரு சாமி இல்லைன்னு சொல்ல மாட்டான். அப்போ அவங்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சாமிகளோட இயேசுவை இன்னொரு சாமியா ஏற்றுக்கொள்வான். அப்போ அவங்கிட்ட போயிட்டு அவசரமாக சொல்றதோட இந்த சொல்ற இந்த இயேசுவை பற்றி அவன் ஷொக்காகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும். விளங்குதா? இப்போ அவங்ககிட்ட போயிட்டு இங்கே அவசரமாக போகிறீங்களோ? ஆமாம், ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறக்கு உங்களுக்கு, இந்த ஆண்டவர் மனுஷனாக வந்தார் தெரியுமா? திருப்பி ஒருக்கா வந்தாரோ? இல்லை இல்லை வந்தார், இது வேற மாதிரி வந்தார். அப்படியா? ஓகே. எப்போ வந்தாராம்? இல்லை வந்துட்டு போயிட்டாரு. எங்கே வந்தாராம்? இஸ்ரவேலுக்கு. ஓகே ஓகே, கேட்டேன்னு சொல்லு. இல்லை இல்லை, இவர் இவர் வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்தாராம். அப்படி சாமி வேலை செஞ்சு கொடுக்க வந்துச்சா? பாயிண்ட் விளங்குதா? ஏன்னா அவனுடைய மதத்தில் அவனுடைய தெய்வங்கள் மனுஷனா, நாயா, பேயா, கரடியா, குரங்காலாம் வந்திருக்கு. ஆனால் வர்ற ஒவ்வொரு நேரத்திலையும் அது மக்கள்கிட்ட வேலை வாங்கி இருக்குது. எந்த ஒரு சாமியும் மனுஷனுக்கு வேலை செய்யறதுக்கு வரல. விளங்குதா? அப்ப சாமி மனுஷனா வந்துச்சுன்னா ஓகே, ஆனா வேலை செய்ய வந்துச்சுன்னா சொல்லுவோம், வேலை செய்யறதுக்கு சாமி வந்துச்சா? சும்மா விடாத கதை. இல்லை இல்லை, உண்மையா வந்தார். என்ன வேலை செஞ்சு கொடுக்கலாம்? என்னன்னா இதுதான் மாற்கு சுவிசேஷம். விளங்குதா? மாற்கு சுவிசேஷத்தில் இயேசுவை ஊழியக்காரரா ரோமர்களுக்கு சுருக்கமா அவசரமா காட்டுறாரு மாற்கு. புரியுதா? சரிதானே? ஓகே, போதும். லூக்கா. இப்ப கிரேக்கர்கள் இருக்காங்களே, கிரேக்கர்கள் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டா மேல்மட்ட ஆக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்ன மாதிரி. ஏன் தெரியுமா? கிரேக்கர்கள் லேசுப்பட்ட ஆக்கள் இல்லை. பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் எல்லாம் கிரேக்கர்கள். தெரியுமா? தத்துவ ஞானிகள் தெரியுமா உங்களுக்கு? அரிஸ்டோட்டல் தெரியுமா? பிளேட்டோ, இவங்கெல்லாம் யாரு? கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் தான் தத்துவ ஞானத்தினுடைய அறிமுகவாளர்கள். அவங்க தான் தத்துவ ஞானத்தை, பிலாசபி அறிமுகப்படுத்தினவங்க. அப்போ இந்த படிப்பாளி, உலக லெவல்ல படிப்பாளிகள் கிரேக்கர்கள். அப்போ அந்த மேல்மட்டத்தினருக்கும் சுவிசேஷம் போகணும் இல்லையா? சரியா? அப்போ இப்போ மாற்கு சுவிசேஷம் சும்மா அந்த தெரு ஓரத்தில் இருந்து அவசரமாக போகிறவனோட ஒட்டிக்கிட்டு போய்கிட்டே சொல்கிற சுவிசேஷம். இது மேல்மட்டத்தவர்களுக்கு இது சரி வராது. மத்தேயு சுவிசேஷத்தை மேல்மட்டத்தவருக்கு கொடுத்தா அவங்க பேசுகிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சும்மா சின்னத்தனமாக இருக்கும். என்ன இவர் உட்கார்ந்தாராம், வாயை திறந்தாராம், பேசினாராம், சே இப்படி இருக்கக்கூடாது. சும்மா ஸ்டாண்டர்டாக இருக்கணும். விளங்குதா? அந்த எழுதுகிற கிரேக்க மொழி பயங்கர பெரிய மொழியாக இருக்கணும். சும்மா அந்த சின்னத்தனமாக எழுதக்கூடாது. எதுகை மோனை, அந்த லயம், இலக்கிய லயம், ரசம், சுவையெல்லாம் இருக்கணும். விளங்குதா? அந்த சில பண்டிதர்களுக்கு நீங்கள் எழுதும் போது அவங்க சும்மா குதிரையில் ஏறி 2 பேர் வந்தான், 2 பேர் வந்தான் அல்ல, வந்தார்கள். எழுதும் பொழுது குதிரை என்று சொல்லக்கூடாது, புரவி என்று சொல்ல வேண்டும். புரவி மீதேறி 2 வந்தனர். அந்த அந்த ரேஞ்ச் ஆக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். விளங்குதா? இப்போ நம்மளையும் சில பேர் சுவிசேஷம் சொல்கிற போது கேட்குறதுக்கு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஃபீலிங் வரும். சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, ஆகவே இயேசுவும் சீஷர்களும் அவர்கள் ஆகவே நின்றார்கள், யோவானும் யாக்கோவும் ஆகவே வந்தான், யோவானும் யாக்கோவும் வந்தார்கள். சில நேரம் சில பேர் பிரசங்கம் பண்ணும்போது
சரியா? இந்த டிவி உள்ளுக்கால பாஞ்சு போய் அவனோட கழுத்தை நெரிக்கணும் மாதிரி வரும். அப்புறம் மனம் திரும்பணும். ஏன்னா அவன் அபிஷேகத்தில் பேசிக்கிட்டு இருக்கான், என்ன பண்ண? சில நேரம் அந்த மாதிரி இருக்குது இல்லையா? கிரேக்கர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த ஒரு ரேஞ்சில் தான் அறிவிக்கணும். அதுக்கு தான் லூக்கா, ஏன்னா டாக்டர் தானே, அவர் கிரேக்கராக இருந்தவர். நேற்று சொன்ன ஞாபகம் இருக்கா? அவர் கிரேக்கராக இருந்து யூதனா மாறுறவர், ப்ரோசலிட்டோஸ் ஞாபகம் இருக்கா? தேயோப்பிலுவுக்கு எழுதுறாரு, அவரும் கிரேக்கனாக இருந்து யூதனா வந்த ஒரு ப்ரோசலிட்டோஸ், அவரும் டாக்டர். ஸோ ஒரு டாக்டருக்கு எழுதும்போது எப்படி எழுதுவாரா இருக்கும்? மகாகணம் பொருந்திய தேயோப்பிலுவே, எத்தனையோ பேர் எழுத முற்பட்டிருப்பதையெல்லாம் நீர் கேள்விப்பட்டிருப்பீர். இருந்தாலும் நான் எங்களுக்கே உரிய பாணியில் எழுதி அனுப்புகின்ற இந்த விடயத்தை நீர் பொறுத்து ஒழுங்காய் வாசியும். அந்த ரேஞ்சில் சரியா? ஒரே ஒரு ஊரிலே இருந்தாராம் ஒரு மகாராஜா, அந்த டைப்ல. லூக்கால் இருக்கிற கிரேக்க மொழியை பார்த்தீங்கன்னா சும்மா அந்த பயங்கர அந்த செந்தமிழ் மாதிரி செங்கிரீக். சரி, அழகாக இருக்கும், ஆசையாக இருக்கும் வாசிக்கும் போது. கிரீக்கில் அது பெரிய கிரீக்காக இருக்கும். பவுல் பயன்படுத்துகிற கிரேக்க மொழி மாதிரி இருக்கும். பவுலும் அப்படிப்பட்ட ஆள் தானே. மாற்கு சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா கிராமரே இருக்காது. உண்மையில் நிறையா இலக்கண பிழைகள் அந்த பொருத்தமில்லாததெல்லாம் இருக்கும். சரியா? அப்போ அந்த தத்துவ ஞானிகளுக்கு, கிரேக்கர்களுக்கு, மேல்மட்டத்தினருக்கு ஒரு சுவிசேஷம். இப்போ அவங்களையும் ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்களும் நிறைய சாமிமார் வச்சுருக்காங்க, நிறைய தெய்வங்கள் கிரேக்கர்களுக்கும் இருக்குது. ஆனால் அவங்களுடைய தத்துவ ஞானம், அவர்களுடைய மதம் எப்படின்னா, அந்த தெய்வங்கள் மனுஷங்களாக வரும்போது உண்மையாக மனுஷனை ஆகாது, மனுஷனை மாதிரி வரும். அவதாரம்னு சொல்லுவாங்க, மனுஷனை மாதிரி வரும், ஆனால் மனுஷன் இல்லை. அப்போ அவங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா, இந்த இயேசு யாரு? மனிதனாய் வந்த தேவன், மனிதனை போல வந்தவர் அல்ல, மனிதனாகவே வந்தவர்னு காட்டணும். அப்போ இயேசுவுக்கு எங்களுக்கு மாதிரியே பசி வந்தது, தாகம் வந்தது, களைப்பு வந்தது. சரியா? 100% மனுஷனாக வந்தாருங்கிறத காட்டினா தான் அவன் உட்கார்ந்து இந்த இயேசுவை பற்றி வாசிக்க விரும்புவான். அதனால லூக்கா சுவிசேஷம் கிரேக்கர்களுக்கு இயேசு மனுஷன் அப்படின்னு காட்டுறதுக்கு எழுதப்பட்டது. அப்போ இயேசுனுடைய அந்த மானுஷிக ஒரு மனுஷனாக அவர் என்னென்ன செய்தார், பேசினார், படித்து கொடுத்தார், இதெல்லாம் தான் லூக்காவில் இருக்கும். புரியுதோ? இப்போ லூக்காவில் வர்ற இயேசு யாரு? மனுஷகுமாரன் அல்லது மனிதன். சரியோ? ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் ஆக்களுக்கு எழுதப்பட்டது. இனி யோவான். இப்போ யோவான் ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். ஈயன்னா மூல அமைப்புனா அது ஆவிக்குரிய மூல அமைப்பு. அதில் இயேசுவ ராஜாவா, ஊழியக்காரனா, மனுஷனா எல்லாம் காட்டினா சொதப்பிடும், வாசிக்கிறவன் தூக்கி வீசிட்டு போயிடுவான். அப்போ அதில் என்னன்னா, யூதர்களுக்கு இயேசு தேவனுங்கிறத காட்டணும். இப்போ மனுஷனாக வந்துட்டு நீங்கள் மனுஷன்னே நினச்சிடாதீங்க, அவர் தேவன். ஆகவே அவர் தேவனா என்ன காரியம் பேசினாரோ, தேவனா என்ன அற்புதங்கள் செய்தாரோ, தேவனா அவர் நடந்துக்கிட்டது, அவரை சூழ நடந்த சம்பவங்கள், இதெல்லாம் தான் யோவான் புத்தகத்தில் இருக்கும். ஆகவே யோவான் புத்தகத்தில் இந்த யூதர்களுக்கு இந்த 7னா தெய்வீக இலக்கம் தானே. யூதர்களுக்கு 7ங்கிறது தெய்வீக இலக்கம். ஆகவே இயேசு செஞ்ச 7 அற்புதங்கள். சரியா? இயேசு பழைய ஏற்பாட்டில் எரியிற முட்செடியில் வச்சு மோசேக்கு ஹயா அப்படின்னு ஒரு பேரை கொடுத்தாரே, இந்த தமிழில் இருக்கிறவராக இருக்கிறேன்னு போட்டிருக்கேன். அந்த ஹயாவை இயேசு பயன்படுத்தின 7 சந்தர்ப்பங்கள். சரியா? இந்த மாதிரி இந்த 7 விஷயங்கள் நிறையா யோவானுக்குள்ள இருக்கும். சீரியஸான ஒரு சுவிசேஷம். இயேசு ஜோக் அடிக்கிறதெல்லாம் அதில் இருக்காது. சரியா? அவர் ரொம்ப டீசெண்டாக தான் யோவான் புத்தகத்தில் இயேசுவை காட்டியிருக்குது, அவர் தேவன் அப்படின்னு காட்டுறது யூதர்களுக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு? மத்தேயு யூதர்களுக்கு இயேசுவை ராஜாவாக காட்டுது, மாற்கு ரோமர்களுக்கு இயேசுவை ஊழியக்காரனாக காட்டுது, லூக்கா இயேசுவை கிரேக்கர்களுக்கு மனுஷனாக காட்டுது, யோவான் இயேசுவை யூதர்களுக்கு தேவனாக காட்டுது. இதுதான் இந்த 4 சுவிசேஷங்கள். இனி நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயக்காரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், சரியா, ஞானஸ்நானம், அப்புறம் இயேசு என்னென்ன விதத்தில் காண்பிக்கப்பட்டாருங்கிறதெல்லாம் இந்த 4 சுவிசேஷத்தில் உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? இதுதான் முதலாவது பிரிவு.
ரெண்டாவது பிரிவு வந்து அப்போஸ்தலருடைய நடபடிகள். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். ஏன்னா லூக்கா புத்தகத்தினுடைய தொடர்ச்சி தான் இது. லூக்கா புத்தகத்தை எழுதுனா அதே லூக்கா தான் இதை எழுதுறார். லூக்கா புத்தகத்தை யாருக்கு எழுதுறாரோ அதே தேயோப்பிலுவுக்கு தான் அப்போஸ்தலர் புத்தகத்தையும் எழுதுறார். லூக்கா புத்தகத்தை எங்கன முடிக்கிறார் தெரியுமா? லூக்கா சுவிசேஷத்தை இயேசு ஒலிவமலையிலிருந்து இவங்களுக்கு சொல்றாரு, எல்லாரும் ஒலிவமலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மேலே போறார். அந்த இயேசுனுடைய கடைசி சம்பவத்தோட முடியுது. அப்போஸ்தலர் புத்தகம் எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? அதே ஒலிவமலையில். இயேசு அங்கே இருந்து சொல்றாரு, நீங்க எருசலேம்ல போய் இருங்க பரிசுத்த ஆவியானவர் வார வரைக்கும். பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு தான் சபை தொடங்க போகுது. அப்போ அப்போஸ்தலர் புத்தகம்ங்கிறது ஒரு சரித்திரம்னு பார்க்குறோம் தானே. எதன் சரித்திரம் தெரியுமா? சபையினுடைய சரித்திரம். சபை எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருக்குது. அப்போ அப்போஸ்தலர் புத்தகத்தில் நீங்கள் 2வது அதிகாரத்துக்கு வரும்போது பெந்தெகோஸ்தே நாளில் நான் சொன்னேன், அந்த ஷவ்யாட் இல்லையா, தாவீதுக்கு பாய் பாய் சொல்கிறதுக்கு அவங்க வரும்போது அந்த மேல் வீட்டில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்து எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. அப்போ வந்திருந்த யூதர்கள் எல்லாரும் இவங்க குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொள்ளமன உடனே பேதுரு வந்து இல்லை யோவேல் மூலமாக சொல்லப்பட்டது தான் நிறைவேறுச்சுன்னு யோவேல் புத்தகத்தின் அடிப்படையில் ஒரு பயங்கர பிரசங்கத்தை பண்ணுறாரு. கேட்டவன்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. சரியா? பிரசங்கத்திலேயே 3000 பேர் சபைக்கு வந்தாச்சு. சபை தொடங்கின அன்னைக்கு. அப்படி தொடங்கின சபை எந்த விதத்தில் வளர்ந்துச்சு, என்ன உபத்திரவங்கள் வந்துச்சு, சரியா, எப்படி அவங்க எருசலேமில் பெருகினாங்க, அப்புறம் எருசலேம்லேருந்து அந்தியோகியாவுக்கு எப்படி போனாங்க, அப்புறம் அங்கேருந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எப்படி போனாங்க அப்படிங்கிறத லூக்கா எழுதுறாரு. இப்போ லூக்கா யாருன்னா பவுலினுடைய ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டு பவுலோட ஊழியத்துக்கு போனவர். ஆகவே அப்போஸ்தலர் புத்தகத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நாங்கள் கப்பலிலே போனோம்னு வரும். அப்போ அந்த நாங்கள்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓஹோ லூக்காவும் இந்த பிரயாணத்தில் போகிறார். இல்லைங்கதா? எப்படி முடியுது தெரியுமா? 28ஆம் அதிகாரம் ரோமாபுரி வரைக்கும் கிறிஸ்தவம் போயிடுச்சு. அதுதான் டார்கெட், அதுதான் எல்லை. ரோமாபுரிக்கு போயிடுச்சுன்னா கிறிஸ்தவம் இனி உலகத்துக்கு முழுக்க போயிடும். ஏன்னா ரோமாபுரி தான் உலகத்தினுடைய தலைநகரம். ஆகவே எருசலேம்ல தொடங்குற சபை என்ன போராட்டங்களுக்குள்ள போச்சு, என்ன குழப்பம் வந்துச்சு, என்ன நல்லது நடந்துச்சு, என்ன கெட்டது நடந்துச்சு, சரியா? அப்புறம் யூதர்களுக்கு மட்டுமே இருந்த நம்பிக்கை மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போனது எப்படி? யூதர்களுக்கு மட்டும்தான் நான் பேசுவேன்னு சொன்ன பேதுருவுக்கு எப்படி யோப்பாவில் வச்சு சொப்பனம் மூலம் ஆண்டவர் புறஜாதியான் கிட்டையும் போ, கொர்நேலிய வீட்டுக்கு போன்னு சொன்னார். யூதனுக்கு யூதனாவே இருந்த அந்த பவுல எப்படி புறஜாதியருக்கு ஒரு அப்போஸ்தலனா ஏற்படுத்தினாரு. இதெல்லாம் அப்படி ரோமாபுரிக்கு கிறிஸ்தவம் போய் தழைக்கிற வரைக்கும் உள்ள சரித்திரம் தான் அப்போஸ்தலர் 28 அதிகாரங்களையும் உங்களுக்கு பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஓகேயா? அப்போ இனி அதை வாசிக்கும் போது அந்த அந்த மனநிலையில் வாசிக்க. லூக்காவினுடைய தொடர்ச்சி அது. சரியா? அவர் லூக்கா 2 புத்தகம் எழுதியிருக்காரு. ஒன்று லூக்கா சுவிசேஷம், அடுத்தது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள். இப்போ அடுத்த பிரிவு வந்து பவுலினுடைய நிருபங்கள். பவுலினுடைய நிருபங்கள் 14. இந்த 14ஐயும் நான் உங்களுக்கு சுருக்கமாக விளக்கப்படுத்திடுறேன். அப்போ உங்களுக்கு இதை வாசிக்கும் போது புரிஞ்சுக்கலாம், ஓ இதுதான் இதில் நடக்குதா அப்படின்னு. பவுல் வந்து 7 நகரங்களில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு 9 கடிதங்கள் எழுதுறார். சரியா? 7 நகரங்கள் அல்லது பட்டணங்கள். சரியா? அதில் முதலாவது யாருக்கு தெரியுமா? ரோமாபுரிங்கிற பட்டணத்தில் இருந்தவங்களுக்கு. 2வது கொரிந்துங்கிற பட்டணத்தில் இருந்தவங்களுக்கு 2 கடிதங்கள் எழுதுறார். அடுத்து கலாத்தியாங்கிற பட்டணத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு கடிதம்.
சரியா? அடுத்தது எபேசு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்கள். அடுத்தது பிலிப்பு பட்டணம். சரியா? பிலிப்புன்னு ஒரு மனுஷனும் இருப்பான், இது மனுஷன் இல்லை, பிலிப்பே அப்படின்னு ஒரு நகரம் இருந்துச்சு, அங்கே இருந்த கிறிஸ்தவர்களுக்கு. அடுத்தது கொலோசே பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு. அடுத்தது தெசலோனிக்கேங்கிற பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு 2 கடிதம் எழுதுகிறார். ஆகவே ரோம், கொரிந்து, கலாத்தியா, எபேசு, பிலிப்பு, கொலோசே, தெசலோனிக்கேங்கிற 7 பட்டணங்களுக்கு 9 நிருபங்கள் எழுதுகிறார். எழுதுறது ஒரே ஆள்னால அதை பெற்றுக்கொள்ளுகிறவங்களுடைய பேரில் அந்த 7 நிருபங்கள், அந்த 9 நிருபங்களும் எழுதியிருக்குது. ஓகேயா? அதுபோக 4 நபர்களுக்கு கடிதங்கள் எழுதுகிறார். 3 நபர்களுக்கு 4 நிருபங்கள். தீமோத்தேயுங்கிற ஒரு வாலிப பாஸ்டருக்கு 2 நிருபங்கள் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு. தீத்துங்கிற கொஞ்சம் நடுத்தர வயதுள்ள ஒரு பாஸ்டருக்கு தீத்துங்கிற ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அப்புறம் பிலேமோன் அப்படின்னு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். கடைசியாக 14வதா அந்த புத்தகத்துக்குள்ளே பவுல் தான் எழுதினார்னு இல்லை, எபிரேயருக்கு எழுதின நிருபம். ஆனால் அந்த கிரேக்க மொழியை பார்க்கும்போது நமக்கு தெரியும், நேற்று சொல்லி கொடுத்தவங்களுக்கு பவுல் தான் அதை எழுதினார்னு எங்களுக்கு என்னை போன்றவருக்கு ஆணித்தரமாக தெரியும். சரியா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்து இன்னொரு பாஸ்டர் எந்த தெய்வமே, புல்டா போண்டா கஞ்சா கப்சா, சரியா, இது எல்லாம் சொல்ல மாட்டாங்க. யாராவது ஒரு பாஸ்டர் வந்து எந்த தெய்வமேன்னு சொல்லலாம். ஆனால் எவனாவது வந்து புல்டா போண்டா கஞ்சா கப்சான்னு சொன்னான்னா என்கிட்ட இருந்தால் அவன் கழுவி எடுத்துருக்காங்க. சரிதானே? அப்போ அது மாதிரி தெரியும். அது மாதிரி இந்த எபிரேயர் புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும் இது பவுல் தான் அப்படின்ட்டு. 14 நிருபங்கள். இப்போ இந்த 14 பாஸ்டர் எத்தனை மணி வரைக்கும் போகலாம்? 9 வரைக்கும் நாங்கள் விடுறோம். சரி, அப்போது இந்த 14 நிருபங்களும் எண்ணத்துக்காக எழுதப்பட்டது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். சரியா? ஒரே ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா திங்கக்கிழமை நான் புதிய ஏற்பாட்டு ஆய்வை முடிச்சுட்டு பழைய ஏற்பாட்டுக்கு போகிறேன். இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை. ஆனால் அந்த நிருபங்களுடைய அழகை காட்டுறதுக்காக உங்களுக்கு ஒரே ஒரு நிருபத்தை பற்றி சொல்லிவிட்டு திங்கக்கிழமை ரோமர்லேருந்து வரேன். ஓகேயா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிலேமோன் நிருபத்தை பற்றின விஷயங்கள் தெரியாது. பிலேமோன் நிருபத்தை பற்றி என்னன்னு சொல்லிடுறவா, அப்புறம் நீங்கள் பாருங்கள், ஒரு குட்டி நிருபம், ஒரே ஒரு அதிகாரம் கொண்டது. சரியா? ஒரு நாள் பவுல் போகிறாரு கொலோசே பட்டணத்துக்கு. கொலோசே பட்டணத்தில் ஒரு பெரிய பணக்காரர், அவர் எபேசு பட்டணத்தை சேர்ந்தவர், ஒரு பெரிய படித்த பணக்காரர் பவுலுடைய ஊழியத்தில் ரசிக்கப்படுறார். ஏன்னா பவுல் பெரிய படித்த ஒரு ஆள் தானே. பவுலுடைய பிரசங்கத்தால் கவரப்பட்டு ஒரு பெரிய ஒரு படித்த மனுஷன் ரசிக்கப்படுறார். ரசிக்கப்பட்டோன்னா பவுலும் அவரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிடுறாங்க. சரியா? அப்போ அந்த ஃப்ரெண்டு பேர் தான் பிலேமோன். கொலோசே பட்டணத்தை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர், படித்தவர். அப்போ பவுலும் அவரும் நல்லா பழகினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளில் பவுல் சொன்னார், இப்போ நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு. சரி, போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு கட்டிப்பிடிச்சி கொஞ்சம் எல்லாம் பண்ணி போயாச்சு. இப்படி பல நாடுகளுக்கும் போன பவுலில் கடைசியில் ரோமர்கள் கைது பண்ணி ஹவுஸ் அரெஸ்ட்னு சொல்லுவோமே, இந்த வீட்டுள்ளுக்கே வச்சு ரோம போர்வீரர்களை வச்சு வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, அப்படி ஒரு சில 2 வருஷம் அந்த மாதிரி சிறையில் வச்சுருந்தாங்க பவுலை. இப்படி சிறையில் இருக்கும்போது இவர் என்ன செய்வார், இவரை பார்க்க வர்றவங்க கிட்ட சொல்லுவார், இவரோட கூட்டாளிமா இருக்கு, புது ஆட்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு வாங்க, எல்லாருக்கும் நான் சுவிசேஷம் சொல்வேன். இவர் சிறையில் இருந்து நிறைய பேர் ஆண்டவர்கள் நடத்தினார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க, ஒரு ஏழை பையன் ஒருத்தன். பவுல் வந்து அவனுக்கு சுவிசேஷத்தை சொன்னோன்னு அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் ரட்சிக்கப்பட்டோன்னு அவனுக்குள்ள பார்த்தாரு பவுல், பயங்கர நல்ல டேலண்ட் இருக்குது, நல்ல ஒரு குணாதிசயம் உள்ளவன். சரியா? பவுல் வந்து அவனை ஒரு ஒரு மகன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பவுலுக்கு ஆசை. பவுல் சொல்கிறார் அவன்கிட்ட, தம்பி நான் இப்போ இந்த சிறைச்சாலை விட்டு வெளியே வந்தோடனே நீ என்னோட தாண்டா இருக்கணும். சரியா? உன்னை பாரு, ஒரு பெரிய ஊழியக்காரனாக்கி காட்டுறேன்னா, தீமோத்தேயுக்கு செஞ்ச மாதிரி. நீ எந்த ஆள்டா, நீ எனக்கு ஒரு சீலா மாதிரி, ஒரு சீமோத்தேயு மாதிரி, ஒரு தீத்து மாதிரி ஆகிருவ அப்படின்னு
அவனுக்கு சொன்னான். அவனும் பவுலோட நல்ல க்ளோஸ் ஆகி நல்ல ஒரு ஐக்கியம் வந்துருச்சு பவுலுக்கும் இந்த பயலுக்கும். அந்த பையனோட பேர் தான் ஒனேசிமு. அப்போ நல்லா நெருங்கின பிறகு ஒரு நாள் கேட்குறாரு, தம்பி இப்போ உன்ட்டு சரித்திரத்தை சொல்கிறாசா, நீ எங்கேருந்து வந்த, உன்ட அம்மா அப்பாலாம் யார்? அப்போ சொல்கிறான், ஐயா உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து உண்மையாக அடிமையா எங்கே இருந்தடா? கொலோசையில் இருந்தேன். கொலோசையா? ஆனால் அங்கெல்லாம் போயிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்ச ஆக்கணும் உண்டு. அங்கே தான் ஒரு பெரிய ஒரு ஆளுடைய வீட்டில் நான் அடிமையாக இருந்தேன் அப்படின்னு. அப்புறம் நான் அங்கேருந்து சாமான் சட்டெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன். வந்து ரோமாபுரியில் ஒளிஞ்சி இருக்கிறேன், இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கூலி வேலைகள் செஞ்சுக்கிட்டு. ஆனால் இப்போ ஆண்டருக்குள்ளே வந்துட்டேன் தானே. அப்படியா? என்ன, எனக்கு அவ்வளோ தெரியாது கொலோசையில். எனக்கும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யாரோட வீட்டில் இருந்த? பிலேமோன். எந்த பிலேமோன்? அந்த 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 உயரமாக செவத்து அந்த 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 இப்படியெல்லாம் அனுப்பான். ஆமாம், அவர் தான். அடே, என் ஃப்ரெண்டா அவர்? ஏன் ஊழியத்தில் ரசிக்கப்பட்டு? அவர் ரசிக்கப்பட்டாரா? அவர் வீட்டில் தான் நான் பல வருஷம் அடிமையாக இருந்தேன். அங்கிருந்தா சாமான் சட்டெல்லாம் சுருட்டிட்டு ஓடி வந்தேன். பவுல் சொல்றாரு, ஐயோ இது என்னடா இது, என் ஃப்ரெண்ட் ஏன் ஊழியத்தில் அங்கே ரசிக்கப்படுறாரு, நீ ஏன் ஊழியத்தில் இங்கே ரசிக்கப்பட்ட, எனக்கு மகை மாதிரி ஆயிட்ட. சரி சரி சரி, ஆனால் இப்படி ஒரு வேலை பண்ணுவோம். என்னது? என்னத்தான் இருந்தாலும் இப்போ நீ ரசிக்கப்பட்ட தானே, அவரும் ரசிக்கப்பட்டார் தானே, நீ திரும்பி அவர்கிட்ட போகணும். அவர் தான் உன்னை குறித்து தீர்மானிக்கணும். ஐயோ பாஸ்டர், என்ன அங்கே போய் எந்த மூஞ்ச வச்சுருப்போம், இரு நான் ஒரு லெட்டர் தரேன். அந்த லெட்டர் தான் இந்த பிலேமோன் நிருபம். சரியா? என்னன்னா, என் நண்பனுக்கு, நான் என் மதிப்புக்குரிய பிலேமோனுக்கு, ஏன்னா கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவை நான் இடத்துக்கு அனுப்புகிறேன். இவனும் ரசிக்கப்பட்டா, நீயும் ரசிக்கப்பட்ட. இனி இவன் உனக்கு அடிமை இல்லை, சகோதரன். உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் இவனை என்கிட்ட வச்சிருக்கணும்னு விரும்பினேன். ஆனால் அது முறை இல்லைங்கிறனால உங்ககிட்ட அனுப்புகிறேன். ஆனால் நீ என்னை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இவனை ஏற்றுக்கொள்ளணும். இனி இவன் சரி, இவன் வீட்டிலேருந்து சாமான் சட்டெல்லாம் தூக்கி கழுவு எடுத்துருக்கான் தானே, என் கணக்கில் வச்சுக்கோ. நான் வெளியே வந்தேன்னா வருவேன்ல, நான் உனக்கு வந்து அதை பே பண்ணுறேன். அப்படி ஏதாவது நஷ்டம் இவனால் வந்துருச்சு, இனி இவன் அவங்ககிட்ட தான் இருப்பான், ஆனால் அடிமையாக இல்லை. அவ்வளோ ஒரு சென்டிமெண்டல் நிருபம் அந்த பிலேமோன் நிருபம். எத்தனை பேருக்கு இது முந்தைய தெரியும்? தெரியாதது எத்தனை பேருக்கு? இனி போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் வாட்சி பார்க்குறீங்களா? அப்போ உங்களுக்கு புரியும் எவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்குன்னு. இப்படிப்பட்ட பல அழகான விஷயங்களோடு திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன். வருகிறவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், வராதவர்கள் யூடியூபிலே பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஜெபம் பண்ணி முடிப்போம். இல்லைங்க, ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இதோ இந்த வெள்ளிக்கிழமை இரவு இந்த வேதத்தின் புதிய ஏற்பாட்டின் சில காரியங்களை படிக்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி. 3வது பாகமாக இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு ஆய்வை நான் கற்றுக் கொடுப்பதற்கு தேவரீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. திங்கட்கிழமை இதை தொடரும் பொழுது தேவரீர் இன்னும் அதிகமாக எங்களுக்கு உதவி செய்து முழு புதிய ஏற்பாட்டையும் கிரகித்து கொள்ளக்கூடிய அந்த மேலோட்டமான ஒரு கண்ணோட்டத்தை எங்களுக்கு நல்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாய் தங்கள் இல்லங்களுக்கு கொண்டு செல்லுங்கள். சுகமான ஒரு நித்திரையை கொடுங்கள். அருமையான ஒரு வார இறுதியை கொடுங்கள். அபிஷேகமுள்ள ஆராதனை நாளைக்கு வீரஷெட்டியோனிலும் நாளை மறுதினம் வீரஷெட்டியோன் நொச்சலிக்கிறோன் இங்கு நடைபெறட்டும். இலங்கை போயிருக்கிற எங்கள் ஊழியரோடு உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். அவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நாளை அவர் பாஸ்டர்ஸ்மாருக்கு பேசும்போதும் அங்கே அபிஷேகம் இருக்க வேண்டும். மல்லாவி ஞான ஸ்நானத்திலும் உங்களுடைய கிருபை இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் நல்ல நல்ல சாட்சிகளை தேவரீர் ஏற்படுத்தி தரும்படியும் அவரை சுகமாய் வைத்திருக்கும்படியும் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய சமூகம் இருக்கட்டும். உங்களுக்கே துதி கன மகிமை அனைத்தும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.